பாயை நமக. நம்ம பிரகஸ்பதி குரு வந்து இந்திரன் சொன்னான்னு சொல்லிட்டு அங்கே வேஷம் போயிட்டு அங்கே காரியத்தை பண்ணிட்டு இருக்கார் அசுரர்கிட்ட. இதுக்கடையில் இவர் வந்து ஜெயந்தியை கல்யாணம் பண்ணிட்டு 10 வருஷம் உங்கூடயே இருக்கேன், 2 பேரும் மறைஞ்சிருக்கா. இவள் வந்து பார்க்குறா, அசுரர்கள் வந்து பார்க்குறா, ஆளை காணோம், எங்கே போனார் தெரியலையேன்னு அவளும் கிளம்பி போயிட்டா. இப்போ வந்து வியாசர் ஜனமேஜயன்ட்ட சொல்லிட்டு இருக்கார் இல்லையா, அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். காமக்ரோத ததா லோபக துரோக அகங்காரஸ்மத்சராஹ தேகவான்கக பரித்யக்தும் ஈஷக பவதி தான் புனக. ஸோ எல்லாருக்கும் காமம் குரோதம் லோபம் எல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த ஸ்லோகத்துலேருந்து இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். நம்ம சம்சாரோ அயம் மகாராஜ சதா ஏவம் விதக ஸ்மிருதக ந அந்யதா பிரபவதி ஏவ சுப அசுபமயக்கில. சம்சாரமே இப்படித்தான்ப்பா அப்படிங்கிறார் வியாசர் ஜனமேஜயனை பார்த்து. சம்சாரம்னாலே காமம் குரோதம் லோபம் எல்லாம் 6 ஊர்மிகள் இருக்கத்தான் செய்யும். சதா ஏவம் விதக, எப்போவுமே இதே மாதிரி தான் இருக்கும். உலகம்னாலே இப்படித்தான் ஹே மகாராஜா ஜனமேஜயா ஸ்மிருதக என்று சொல்லப்படுகிறது, நினைக்கப்படுகிறது. நான் அந்நியதா பிரபவதி, வேற ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. சம்சாரத்தில் வேறு ஏதாவது எதிர்பார்த்தோம்னா அது ஒரு முட்டாள்தனம் தான், எதிர்பார்க்கப்படாது. பிரபவதி ஏவ சுப அசுபமய கிழக, இதில் புண்ணிய பாபம்லாம் உண்டு. காரியம் செய்தால் அதுக்கு புண்ணிய காரியங்கள் உண்டு, புண்ணியம் கிடைக்கும். பாபம் காரியம் பண்ணினா பாபம் கிடைக்கும். இப்படி தான் இந்த உலக வழக்கம். இதில் வேறு மாதிரி இன்னும் எதிர்பார்க்கறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிற. கதாச்சித் பகவான் விஷ்ணுः தபಶ್ಚரதி தாருணம் கதாச்சித் விவிதான் யஜ்ஞான் விதனோதி சுராதிபக. ஸோ பகவான் விஷ்ணுவை பற்றி சொல்கிறார். இப்போது பகவான் விஷ்ணு இருக்கார் இல்லையா, சில சமயம் தாருணம் தபக சரதி. தாருணம்னா கொடிய தபசு. சில சமயம் பார்த்தா விஷ்ணுவை பார்த்தா ஏதோ தபஸ் பண்ணிட்டு இருப்பார். கதாச்சித்து சில சமயம், கதாச்சித்து சில சமயம் வேறொரு சமயத்தில் பார்த்தோம்னா சுராதிபகன்னா இங்கே இந்திரன் கிடையாது, இதே விஷ்ணு தான். சில சமயம் விஷ்ணு என்ன பண்ணுறாராம், விவிதான் யஜ்ஞான் விதனோதி, யாகம் பண்ணிட்டு இருப்பார். ஏன்னா யாகம் முதல்ல தேவி பாகத்தை ஆரம்பிக்கும் போதே யாகம் பண்ணுறதுக்கு விஷ்ணுவை தேடின்னு போனால் அவர் அம்புக்கு மேலே அந்த எட்ஜில் படுத்துட்டு இருந்தார். இந்த கதையெல்லாம் ஞாபகம் வருதா? படுத்துட்டு இருந்தார். அப்புறம் அந்த வில்லை மொள்ள எடுத்தால் தூங்கிட்டு இருக்காரு, வில்லு மேலேயே படுத்துட்டு யுத்தம் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காரு. இவர் யாகம் பண்ண அழைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எறும்பை ஊற விட்டு அந்த வில்லோட கயிறை அறுத்து எல்லாம் பண்ணினாலே பிபிலிக்கா, அது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வரணும். ஸோ அந்த மாதிரி யாகமும் பண்ணுவார். ஸோ விஷ்ணு இந்த மாதிரி யாகம் பண்ணிட்டு இருப்பார் சில சமயம் பார்த்தோம் என்றால். அடுத்தது கரோதி கருணா சிந்துகு, கருணையோடு கூடிய அந்த விதனோதி சுராதிபக, அதுவரை தான் படிச்சிருக்கோம். வாசிங்க. கதாச்சித்தோ ரமா அங்க ரஞ்சிதக பரமேஸ்வரக ரமதே கில வைகுண்டே தத்வசக தருணக விபுகு. சில சமயம் பார்த்தோம்னா ரமாவுடைய ரங்கன்னு படிக்கலாம். ரமா ரங்கன்னு சொன்னால் ரொம்ப பிரேமம், அன்பு. ஸோ ரமாவுடைய பிரேமத்தில் அப்படியே ரஞ்சிதகா மூழ்கி இருப்பாராம் பரமேஸ்வரன் இங்கே விஷ்ணு. அதே விஷ்ணு சில சமயம் பார்த்தானா ரமாவோட மடியில் படுத்துட்டு அப்படியே பிரேமத்தில் அப்படியே அன்போடு இருப்பாராம். ரமதே கில வைகுண்டே, இப்படியாக வைகுண்டத்தில் ரமாவோடு கூட இருந்து கொண்டு தத்வசக தருணக, அவருடைய வசத்தில் இருப்பார். தருணக இளைஞனாக இருப்பார். விபு எங்கும் நிறைந்த அந்த விஷ்ணு சில சமயம் பார்த்தா இப்படி இருப்பார். ஸோ பலவிதமான ரூபங்களில் விஷ்ணுவை நம்ம பார்க்கலாம். கதாச்சித் தானவைஹி சார்த்தம் யுத்தம் பரமதாருணம் கரோதி கருணா சிந்துஹு தத்பாண பீடிதக பிரிஷம் ஆபீடிதக பாண ஆபீடிதக. ஸோ கதாச்சித் தானவைஹி சார்த்தம், அசுரர்கள் கூட சில சமயம் யுத்தம் பண்ணிட்டு இருப்பார் இல்லையா, யுத்தம் பண்ணுவார். பரமதாருணம் கொடிய யுத்தம் பண்ணுவார் விஷ்ணு. ஸோ கரோதி
கருணா சிந்துகு கருணை கடலான அவர் சில சமயம் யுத்தம் பண்ணுவார், அதுவும் பண்ண முடியும் அவரால். பான ஆபீடிதக பிரிஷம் சில சமயம் பார்த்தானா அவர்களுடைய பானத்தால் பீடிக்கப்பட்டவராக அப்படியும் பார்க்கலாம் விஷ்ணுவை. ஸோ எதிரிகளோடு யுத்தம் பண்ணி அவர்களுடைய பானங்களால் பீடிக்கப்பட்டவர்களாகவும் பார்க்க முடியும். कदाचित् जयम् आप्नोति दैवात् सह अपि पराजयं सुख दुःख अभिभूतो असौ भवति एव न संशयः शेषे शेते कदाचित् वै योगनिद्रा समावृतः. ஸோ கதாச்சித் சில சமயம் ஜெயம் கிடைக்கும், விஷ்ணுவுக்கும் ஜெயம் கிடைக்கும். சில சமயம் தைவாத் விதிவசத்தால், தைவாத்திர விதி, சில சமயம் விதிப்படி இருந்தால் தோற்கவும் செய்வார். பராஜயம் அப்படி, ஸோ தோல்வியும் கிடைக்கும் விஷ்ணுக்கு கூட. ஸோ சுக துக்க அபிபூதக சுகத்திலையும் துக்கத்திலையும் ஈடுபடக்கூடியவராக அவரும். சொர்க்கலோகமும் வேற ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் தலைவி தேவிதாங்க. ஸோ விஷ்ணுவுக்கும் அந்த சுக துக்கங்கள் எல்லாம் உண்டு. அபிபூதகன்னு அடிக்கப்பட்டு அதனால் சுகத்தினாலும் துக்கத்தினாலும் அடி வாங்கி அபிபூதகன்னு சொன்னால் அவமானப்படுத்தப்பட்டுன்னு அர்த்தம். பவதி ஏவ ந சம்சயம், அப்படி இருப்பார் விஷ்ணு, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. சேஷே ஷேத்தே, சேஷன ஆதிசேஷன், ஆதிசேஷ படுக்கையில் ஷேத்தே படுப்பார். கதாச்சித்வை சில சமயம் யோக நித்ரா சமாவர்த்தக, அப்போ ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு அப்படியே யோக நித்ரையில் அப்படியே மூழ்கி இருப்பார். ஏன்னா பிரளய சமயத்தில் இவரும் ஆதிசேஷன் தான், ஆதிசேஷ படுக்கையில் இவர் மட்டும்தான் இருப்பார், அப்படி யோக நித்ரையில் இருப்பார். யோக நித்ரா. காலே ஜாகர்த்தி விஸ்வாத்மா ஸ்வபாவ பிரதிபோதிதः சர்வக பிரம்மா ஹரிஷ்ச இதி இந்திராத்யாக ஏ சுராஹ ததா. ஸோ காலே ஜாகர்த்தி விஸ்வாத்மா, அப்போ காலம் ஒரு காலத்தில் அவர் எழுந்திருப்பார். அப்படி யோக நிதிரையில் இருக்கக்கூடிய அந்த பகவான் ஆதிசேஷன் மேலே அவர் ஸ்வபாவ பிரதிபோதித்தக, ஸ்வபாவங்கிறது அந்த காலத்தை தான் குறிக்கிறது. அவருடைய காலம் என்ன காலாக்கிய சக்திம் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, காலம் அவருடைய காலசக்தி ஆகப்பட்டது அவரை எழுப்பும். அந்த அவருக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த சுபாவமாக அந்த காலம் இருக்குது. ஸோ அந்த காலம் அவரை எழுப்பி பிரதிபோதித்தக எழுப்பப்பட்டு ஜாகர்த்தி எழுந்துருவார். விஸ்வாத்மா விஸ்வத்துக்கே தலைவரான அந்த விஷ்ணு சில சமயம் இந்த மாதிரி யோக நிதிரிலேருந்து எழுந்திருப்பார். அப்போ எல்லாரும் சிருஷ்டி பண்ணுவார் இல்லையா, சர்வக சிவன், பிரம்மா, ஹரி, விஷ்ணு. இப்போ நாராயண ரூபத்தில் அவர் விஷ்ணுவை சிருஷ்டிப்பார். அப்போ ஹரி அவரே விஷ்ணுவாகவும், இந்திராத்யாக ஏ சுராகா ததாக, ஸோ இந்திரன் அப்புறம் தேவர்கள் எல்லாரும். मुनयश्च विनिर्माणैः स्व आयुषः विचरन्तिः निशा अवसाने सञ्जाते जगत्स्थावरजङ्गमं म्रियते न अत्र सन्देहः नृप किञ्चित् कदापि च स्व आयुषः अन्ते पद्मजाद्याः क्षयं रुच्छन्ति पार्थिव. ஸோ என்ன சொல்கிறார், எல்லாருமே இங்கே பிறவி எடுத்த எல்லாருமே அது தேவலோகமாக இருக்கட்டும் எந்த லோகமாக வேணால் இருக்கட்டும். ஸோ அவர்கள் முனிவர்கள் நிர்மாணைகி நிர்ணயிக்கப்பட்ட, அவர்களுடைய நிர்ணயிக்கப்பட்ட ஸ்வ ஆயுஷகா, ஆயுசு முடிஞ்ச உடனே அவர்களுடைய ஆயுசு முடியறது வரைக்கும் அவள் இருப்பாள், உயிரோடு இருப்பாள். ஸோ அவர்களுக்கு அந்தந்த ஆளுக்கு நியமிக்கப்பட்ட ஆயுஸ் வரைக்கும் ஸ்வ ஆயுஷகா ஆயுஸ் வரைக்கும் விசரந்திகி இந்த உலகத்தில் அவள் இருப்பாள். யோக நித்திரை முடிஞ்ச உடனே உலகம் சிருஷ்டி ஆகிடுறது, அப்படி உலகத்தில் அவள்லாம் இருப்பாள். நிஷா அவசானே, அதாவது பகவான் திருப்பியும் நிஷா அவசானம்னா எண்ட் ஆஃப் தி யோக நித்ரை. ஸோ நிஷா அவசானேன்னா பிரளய ராத்திரி முடிஞ்சு, பிரளயங்கிறது ஒரு இருட்டு. ஸோ அந்த இருட்டாகப்பட்டது அவசானம் ஆகிடுத்து, எண்ட் ஆகிடுத்து. அந்த சமயத்தில் இவாள் எல்லாம் தன்னோட ஆயுசு வரைக்கும் உயிரோடு இருப்பாள். சஞ்சாத்தே ஜகஸ்தாவர ஜங்கமம், அப்போ தான் உலகம் எல்லாம் சிருஷ்டி ஆகிறது. சஞ்சாத்தேன்னு ஜாயத்தை உலகம் ஏற்படுகிறது. அந்த சமயத்தில் அவாவா முனிவர்கள்லேருந்து எல்லாரும் அவாவா ஆயுசு வரைக்கும் இருப்பா. அப்புறம்
மிரியத்தே. அதுக்கப்புறம் அது முடிஞ்ச உடனே மிரியத்தே திருப்பியும் தூங்கிடுவா. எல்லோரும் தூங்குறான்னு தே வில் டை. ந அத்திர சந்தேககான் இருப்ப. ஸோ அந்த பிரளயம் திரும்பி வர வச்சு திருப்பி அந்த பகவான் யோக நிதிரில் போயிடுவா. எல்லாருமே இந்த உலகத்தில் உள்ள ஜீவர்கள் எல்லாருமே சம்ஹரிக்கப்பட்டு பகவானுடைய வயதுக்குள்ளே போயிடுவா. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லைப்பா ராஜா. கிஞ்சித் கதாபிச்சா, ஒரு துளி சந்தேகம் பட வேண்டாம், ஒரு வேளையும் நீ சந்தேகப்படவே வேண்டாம். ஸ்வ ஆயுஷக அந்தே, தன்னுடைய ஆயுசு முடிஞ்ச உடனே பத்மஜாத்தியாக, அந்த மிரியத்தேவை இதில் சேர்த்துக்கணும். தன்னுடைய ஆயுசு முடியும் போது எல்லாருமே சாவார்கள். பத்மஜாத்தியாக, பத்மஜா யாரு? பிரம்மா. பத்மஜா தாமரை மீது பிறந்தவர், தாமரை மேலே தான் உட்காந்துருக்கார் வரும்போதே. ஸோ அந்த பிரம்மா முதலியவர்கள் எல்லாருமே க்ஷயம் ருச்சந்தி, க்ஷயம்னா அழிவை அழிகிறார்கள். பார்த்திவ ஹே ஜனமே ஜயா. பிரபவந்தி புனர் விஷ்ணு ஹர சக்ராதய சுராஹ தஸ்மாத் காமாதிகான் பாவான் தேகவான் பிரதிபத்யதே. ஸோ மீண்டும் பிரபவந்தி, பிரபவந்தின திரும்பியும் ஏற்படுவார்கள் சுராக தேவர்கள். புனக மீண்டும் விஷ்ணுகு, ஹர, ஹர யாரு? சிவன், சக்ர இந்திரன். ஸோ எல்லாருமே திருப்பியும் பிறப்பார்கள். தஸ்மாத் காமாதிகான் பாவான், இதெல்லாம் உடனே பிறந்த உடனேயே இந்த காமம் முதலிய தேகத்துடைய சம்பந்தப்பட்ட அந்த பாவங்கள் எல்லாம், அந்த சுபாவங்கள் எல்லாம் வந்துடும். தேகத்தை தரித்த உடனே தேகவான் பிரதிபத்தியதே, தேகத்தை உடையவன் எல்லாருமே அந்த காமம் முதலிய சுபாவங்களை அவர் தானே அடைந்து விடுகிறார்கள். பிரதிபத்தியத்தைன்னு தானே அடைகிறார்கள். ஸோ தேகத்தை எடுத்த உடனே இந்த 6 ஊர்மிகள் ஷடூர்மியெல்லாம் உள்ளே போய் உட்காந்துடும். அதனால் எல்லாருக்கும் உண்டுன்னு திருப்பி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார் யார்? நம்ம வியாசர் ஜனமேஜயன்ட்ட. न अत्र ते विस्मयः कार्यः कदाचित् अपि पार्थिव संसारो अयं तु सन्दिग्धः कामक्रोधादिभिः नृप. ஸோ அதில் ஒன்றும் ஆச்சரியப்படவே வேண்டாம். அத்தனை விஸ்மய காரியம், விஸ்மயம்னா ஆச்சரியம். அதில் ஒன்றும் ஆச்சரியமே பட வேண்டாம். என்னடா இவாளெலாம் இவ்வளோ உயர்ந்தவர்களுக்கெல்லாம் கூட இந்த குணம் இருக்கா அப்படிலாம் நீ ஆச்சரியமே படாதே. கதாச்சிதபி, ஒரு பொழுதும் அந்த ஆச்சரியம் உனக்கு தேவையே இல்லை பார்த்திவா ராஜா. சம்சாரம் அயம் தூ சந்திக்தக, சந்திக்தகன சந்தேகமுடையது. காமக்ரோதாதிபிகி, சந்திக்தகன பூசப்படுகிறதுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஸோ நன்றாக பூசப்படுகிறது. என்ன பூசப்படுகிறது? காமம், குரோதம் முதலியவையெல்லாம் சம்சாரத்தில் பூசப்படுகிறது, சம்சாரத்தில் உண்டு. ஸோ காமம், குரோதம் முதலியவைகளால் இந்த சம்சாரமே மூழ்கடிக்கப்படுகிறது. எல்லாம் அப்படியே பூசப்பட்டு பூசப்பட்டு மேலே மேலே அது வந்துட்டே தான் இருக்கும். ஹேன்றிருப்ப, ஹே ராஜாவே. दुर्लभः तद् विनिर्मुक्तः पुरुषः परम अर्थवित् यो बिबेति इह संसारे स दारान् न करोति अपि. ஸோ விநிர்முக்தக புருஷக, அதாவது இந்த காமக்ரோதத்திலிருந்து விடுபட்ட. விநிர்முக்தகன நன்றாக, முக்தகனாலே விடுபட்ட, நிர்முக்தகன விடுபட்ட, விநிர்முக்தன் நன்றாக விடப்பட்ட. இந்த காமக்ரோதத்தெல்லாம் தொலைச்சாச்சு. அப்படிப்பட்ட புருஷன் பரம அர்த்தவித்து, அதாவது எல்லா விஷயமும் பகவானை பற்றி அந்த விஷயங்களை சாட்சாத்தாக வேதத்தோட விஷயங்களை எல்லாம் அதெல்லாம் அறிந்த ஒருத்தன் துர்லபக, அது ரொம்ப கஷ்டப்பா. அப்படி யாரும் கிடையாது. காமக்ரோதத்தை விட்டுருக்கான்னு பார்த்தாலும் தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்காது, அது துர்லபமானது. யோ பிபேதீக சம்சாரே, சம்சாரத்தில் யார் மாட்டின்ட்டு பயப்படுகிறானோ, எல்லாருக்கும் ஒரு மிருத்யு பயம் கண்டிப்பாக இருக்குது. வேறு என்ன பயம் இருக்கோ இல்லையோ மிருத்யு பயம் இருக்குது. ஸோ இந்த உலகத்தில் இந்த பயத்தோடு யாரெல்லாம் இருக்கிறாளோ அவள் என்ன பண்ணுவாள்? தாரான் ந கரோத்தி. அப்போ சில சமயம் அந்த பயத்தினாலேயே கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காங்கிறார். மனைவிகளை ஏற்க மாட்டார்கள். ஓவராக பயம் வந்தால் நானே பயந்து நடக்கேன், எனக்கு இன்னொருத்தி வேற வச்சுன்னு அவளை வேற ரட்சிக்கணுமா, வேண்டவே வேண்டாமே அப்படின்னு கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கா. இந்த காலத்துக்கு பொருத்தமாக இருக்குது.
விமுக்தः சர்வசங்கேப்யः விசரந்தி அவிசங்கிதः தஸ்மாத் பிரகஸ்பதேः பார்யா ஷஷினா லம்பிதா புனக. ஸோ சர்வசங்கேபியக விமுக்தக, அதாவது எல்லாம் ஒரு சங்கம் பற்று, சங்கம்னா பற்று, எனக்கு அது வேணும் இது வேணும் எதனாலும் ஆசை, இந்த பற்றெல்லாம் இல்லாமல் விமுக்தக அதிலிருந்து எல்லாம் விடுபட்டவன் ஆவிசங்கிதக விசரந்தி, எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் ஜாலியாக இருப்பான். ஏன்னா இதெல்லாம் இருந்தாலே தலைனா கட்டு பந்தம். ஸோ இந்த பந்தமெல்லாம் தொலைச்சாச்சுன்னு சொன்னால் அவன் சந்தேகம் இல்லாமல் நல்ல ஜாலியாக விசரந்தி நடப்பான், சஞ்சாரம் பண்ணுவான். தஸ்மாத் ஆகவே பிரகஸ்பதேகே பாரியா, பிரகஸ்பதியுடைய மனைவியாகப்பட்டவள் ஷஷினா, ஷஷின சந்திரன். ஸோ பிரகஸ்பதியோட பொண்டாட்டி தாரான்னு பேர், தாரை. அந்த தாராவை ஷஷினா லம்பிதா புனக, ஷஷியை அவள் ஆலம்பித்தாள். ஆலம்பித்தானா அது கொழுகொம்பு, ஆலம்பரம்னாலே கொழுகொம்புன்னு பேர். ஸோ எனக்கு சந்திரன் தான் நல்லவன், என்னை காப்பாற்றுறதுக்கு தகுதியுள்ளவன் நினச்சிண்டு தாரை சந்திரன் நோக்கி போயிட்டா. அவளுக்கு அப்போது இவன் காமக்ரோதம் பற்றெல்லாம் இல்லாதவர்கள் கூட, தஸ்மாத் ஆகவே பற்றெல்லாம் இல்லாமல் கூட ஒருத்தருக்கு இப்படியா இவர் தான் என்னை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையில் அப்படி போகிறவாளும் உண்டுங்கிறார். தஸ்மாத்துன்னு சோன்னு அர்த்தம் ஆக்சுவலாக. ஸோ இது பற்றில்லாதவர்கள் கூட இது பற்று மாதிரி தெரியறது நம்மளுக்கு, ஆனால் அவள் அப்படி சொல்லலை. சந்திரனை அவள் கொழுகொம்பாக அவள் அடைந்தாள். பிரகஸ்பதியோட மேபி பிரகஸ்பதி ரொம்ப பற்றோடு இருந்தார் போல் இருக்கு, இவரோட என்ன பற்று வேண்டி கிடக்கு நம்மளுக்கு, இவன் நமக்கு ஆதரவு கொடுக்குறான் சந்திரன் நினச்சிட்டு அங்கே போயிட்டா போல் இருக்கு. ஸோ இந்த தாரை ஆகப்பட்டவள் சந்திரனை தனக்கு பாதுகாப்பாக நினைச்சு அங்கே போயிட்டா. गुरुणा लम्बिता भार्या तथा भ्रातुः यवीयसः एवं संसारचक्रे अस्मिन् रागलोभादिभिः वृतः. ஸோ இந்த பிரகஸ்பதி என்ன பண்ணினார், குருங்கிறது இங்கே பிரகஸ்பதியை குறிக்கிறது. பிராத்துகு யவியசக, தம்பி, யவியசன தம்பி, கீழே இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட பிரதர், அவனுடைய தம்பி ஆகப்பட்ட பிரதர். இந்த கதையை ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம. உதத்தியர்னு பேர், அந்த தம்பிக்கு பேர் உதத்தியர். உதத்தியரோட பொண்டாட்டி பேர் மம்தா. ஸோ அந்த மமதாவை இவர் ஆண்டார். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த மம்தா பிள்ளையாண்டிருந்தா, உதத்தியரோட குழந்தைய வயத்தில் சுமந்துட்டு இருக்கா. அந்த சமயத்தில் இந்த பிரகஸ்பதி அவளை பெண்டாண்டு அவள் எனக்கு ரெண்டு பேரோட ரெண்டு பேரோட குழந்தைய அவள் தரிச்சான்னு ஆயிடுறதப்போ. அப்படி வரும்போது அவள் என்ன பண்ணிட்டா, எனக்கு இந்த துவாஜான்னு சொல்லும்போது 2 பேருக்கு பிறந்தது துவாஜா, அதனால எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு பரத்வாஜா அப்படின்னு அங்கே தேவர்கள்லாம் சொன்னான், பரத்வாஜா. அதனால அவளுக்கு பிறந்த பரத்வாஜர் அப்படிங்கிற அந்த துவாஜான்னு அர்த்தம். அந்த மாதிரிலாம் இந்த முன்னாடி கதை பார்த்தோம் நம்ம. ஸோ அப்படி இவர் அவளை லம்பிதா, குருனா லம்பிதா, குரு இவளை போய் அடைந்தார். யாரை தன்னுடைய மனைவியை விட்டுட்டு, ஏன்னா மனைவி அங்கே போயிட்டா, சந்திரன் போயிட்டான், பிரகஸ்பதி ஒரு பொண்டாட்டி தாரா அங்கே போயிட்டா, சசிட்டா. அதனால இவர் என்ன பண்ணார், சரி நம்மளுக்கு ஒரு ஆள் வேணுமே சொல்லிட்டு தன்னுடைய தம்பி பொண்டாட்டியை இவர் எடுத்துட்டார். ஏவம் இப்படியாக சம்சார சக்கரத்தில் ஆசைங்கிறது இருக்கத்தான் செய்யும். ராகன ஆசை, லோபம், பேராசை எல்லாமே இருக்கும், சூழப்பட்டு தான் சம்சாரம்னு சொல்கிறார் அவர். गार्हस्थ्यं च सम आस्ताय कथं मुक्तः भवेत् नरः तस्मात् सर्वप्रयत्नेन हित्वा संसारसारथाम् आराधयेत् महा ईशानीं सच्चिदानन्दरूपिणीं तन्मायागुणतः छन्नं जगत् एतत् चराचरम्. ஒரு செகண்ட். ஸோ கார்கஸ்தியம் ச, கார்கஸ்தியம்னா கிரகஸ்தாசிரமம்,
கிரகஸ்தாசிரமத்துக்கு கார்கஸ்தியம். சம்மாஸ்தாய. ஸோ அந்த கிரகஸ்தாசிரமத்தில் வந்து ஈடுபட்டதுக்கு அப்புறம் அதில் ஈடுபட்டாச்சு, அதில் நின்று கொண்டு கதம் முக்தக பவேத் நரக. ஸோ அந்த கிரகஸ்தாசிரமே இந்த மாதிரி கட்டில் வைக்கக்கூடியது. அந்த கிரகஸ்தாசிரமத்தில் மாட்டின்றவனெல்லாம் முக்தனாக ஆகவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுலேருந்து விடுபடுறதுங்கிறது கதம் முக்தக பவேத் நரக. அதிலிருந்து எப்படி விடுபட முடியும் மனிதனாகப்பட்டவன்? தஸ்மாத் ஆகவே சர்வ பிரயத்னேன ரொம்ப முயற்சி பண்ணணும். அதுலேருந்து விடுபடுறதுங்கிறது ஈஸி கிடையாது. எல்லா முயற்சியும் எடுத்து சம்சார சாரதாம் ஹித்வா, சம்சாரத்தில் உள்ள சாரம், சம்சாரத்தோட சாரம் என்னது? காமக்ரோதம் மத லோபம் ஆச்சரியம், இதெல்லாம் தான் சம்சாரத்தோட சாரமாக இருக்குது. அதெல்லாம் விட்டு ரொம்ப முயற்சி பண்ணி ஆராதிக்கணும். யார்? மகா ஈஷானி தேவி பராசக்தி. அந்த மகா பராசக்தியான அந்த தேவியை ஆராதிச்சுட்டே இருக்கணும். சச்சித் ஆனந்த ரூபிணி. பகவானுக்கு என்ன பேர் எப்பவுமே? சத்து சித்து ஆனந்தம். ஸோ அந்த சச்சிதானந்த ரூபமாக இருக்கக்கூடிய அந்த தேவியை நாம் ஆராதிக்கணும். தன் மாயா குணத்தக சன்னம். எது? இந்த சம்சாரம் எப்படி இருக்குன்னு சொன்னால் பகவானுடைய மாயை, அந்த தேவியோட மாயையினால தான் மூடி இருக்குது. இந்த உலகமே மாயையாக இருக்குது, இந்த சம்சாரமே மாயையாக இருக்குது. சன்னம்னா மூடி இருக்குது, கவர்டு. ஸோ அவளுடைய மாயா குணத்தினால் மூடப்பட்ட இந்த சம்சாரம் ஜகத் ஏதத் சராச்சரம். இந்த அண்ட சராச்சரங்களுமே, இந்த ஜகத் எல்லாமே முழுவதுமாக அவளுடைய மாயையால் மூடி இருக்கிறது. அந்த மாயைக்கு அதிபதியான தேவியையே பிரார்த்திக்க வேண்டும். தேவியே தான் மாயை. மாயாங்கிறது மாயா ரூபிணியே பிரார்த்திக்கணும். ஸோ மாயையை நீக்க மாயையே பிரார்த்திக்கோன்றார் அவர். இது எப்படி இருக்குன்னா, காலில் குத்தின முள்ளை எடுக்க இன்னொரு முள்ளையே வச்சு எடுக்கலாம் அந்த முள்ளை. அது மாதிரி அதே மாதிரி தான் இந்த மாயையை நீக்க மாயாதேவியே நீ அடிப்பணி, அவளையே ஆராய்ச்சிடுன்ற. பிரமதி உன்மத்தவத் சர்வம் மதிரா மத்தவத் நிருப தஸ்யாஹ ஆராதனேன ஏவ குணான் சர்வான் விமிருத்ய ச. ஓகே. ஸோ பிரமதி உன்மத்தவத் சர்வம். அது எப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லாமே சுழண்டுன்னு கிடக்கு இந்த மாயையில். உன்மத்தவத் பைத்தியம் அடித்த மாதிரி சுழண்டுன்னு இருக்குது இந்த பகவான் தேவியோட மாயினால். சர்வம் மதிரா மத்தவத். மதிரான அந்த கல் குடித்தவன் போல, மதிரான கல். ஸோ கல் குடித்த மாதிரி இந்த உலகமே அப்படியே அந்த மாயையில் சிக்கின்னு சுழண்டுன்னு கிடக்கு. தஸ்யாக ஆராதனேன ஏவ. அந்த தேவி, அந்த மாயா தேவியாகப்பட்ட அந்த அவளை, அந்த ஈஷானியை ஆராதிப்பதால் மட்டுமே, ஆராதனேன ஏவ அவளை ஆராதிக்கிறதுனால மட்டுமே குணான் சர்வான் விமிருத்ய. அந்த குணங்களை, முக்குணங்கள், அந்த மாயா தான் 3 குணங்கள்லேருந்து தானே வருது மாயங்கிறது. ஸோ அந்த முக்குணங்களை சவிட்டி விடலான்றார். விமிருத்யா. விமிருத்தியன்னு நன்னாக காலால் சவிட்டிடலாம், குணங்களெல்லாம் நீக்கிவிடலாம். मुक्तिं भजेथ मतिमान् न अन्यपन्था अस्तु इतः परः आराधिता महेशानि न यावत् कुरुते कृपां तावत् भवेत् सुखं कस्मात् कः अन्यो अस्ति दयया युतः करुणासागराम् एतां भजेत् तस्मात् अमाययाम्. ஓகே. ஸோ மதிமான் புத்திசாலி. மதிமான மதின புத்தி. புத்தியுடைய எவனுமே முக்திம் பஜேத. அந்த விடுதலை கொடுக்கக்கூடிய தேவி, முக்தி யார்? முக்தி தரக்கூடிய தேவி, அவளை தான் கொண்டாடணும். அந்நியப்பந்தா, வேறு வழியே கிடையாதுப்பா. அந்த தேவி ஆராதிச்சு தான் இந்த சம்சார கடல்லேருந்து தப்பிக்க முடியும். ஸோ வேறு வழி கிடையாது. அஸ்தி இக அஸ்தி. ஸோ வேறு வழியே இங்கே இல்லை. இதப்பரக, இதை தாண்டி இன்னொரு வழி இருக்கா? வேறு ஏதாவது பண்ணி நம்ம இந்த சம்சார துக்கத்துலேருந்து தாண்டலாமான்னு கிடையாது. மகா ஈஷானி ஆராதித்தா, மகாதேவியை நீ ஆராதித்தால் மட்டும் அதை கடக்க முடியும். ந யாவத் குருத்தே கிருபாம். அந்த தேவியுடைய கிருப்பை இல்லாமல், ந யாவத்னா எதுவரையில் அந்த தேவியுடைய கிருப்பை இல்லையோ தாவத் அது வரைக்கும் ந பவேத் சுகம். பவேத் சுகம் கஸ்மாத்னு கேட்குறார். எப்படி சுகம் வரும்?
தேவியோட கிருபை இல்லை, நமக்கு கிருபை கிடைக்கலன்னு சொன்னால் எப்படி சுகம் கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காது. கோ அந்யக அஸ்தி தயையா தோ, அது மட்டும் இல்லை, வேறு யாராவது இவ்வளவு தயையோடு இருக்கக்கூடிய யாராவது இருக்காளா? ஸோ தயாதேவி நம்ம பார்த்தோம். அந்த தயாங்கிறது கருணாங்கிறது சக்தியோட வடிவம் தான் அது. ஸோ அந்த தயாசக்தியில் தயாசதகத்துலேயும் திருப்பி இதைத்தான் சொல்கிறார். தயாதேவி எங்கே வந்தாலும் கூட வந்துடுறா. அவள் இல்லாமல் உலகம் அசைவே அசையாது. கல்கி ஸ்வரூபத்தில் பகவான் எல்லாரையும் கொல்லறதுக்கு வந்தால் கூட அந்த தயாதேவி அந்த கத்தியில் எண்ணெயாக நான் ஒட்டின்னு இருக்கேங்கிறா. தயாதேவி இல்லாமல் எங்குமே வர முடியாத சக்தியோடு தான் வரணும். ஸோ அதனால் வேறு தயையில் இவ்வளவு தயையோடு கூடிய வேறு யாராவது இருக்காளா? நோபடி ந அந்யஹஸ்தி, வேறு யாரும் இல்லை. கருணாசாகராம், இவள் கருணையோடு கடல். இவள் தேவியாகப்பட்டவள் கருணை கடல். ஏதாம் பஜேத, அவளையே பஜிக்க வேண்டும். தஸ்மாத் அமாயையா, கபடமில்லாமல் மனசில் இவள் காப்பாற்றுவாளா, பண்ணுவாளா, மாட்டாளா, இப்படி சந்தேகமெல்லாம் படப்படாது. வஞ்சகம் இல்லாமல் கபடின்றி அவளை தியானிக்க வேண்டும். சாகராம் ஏதாம், ஏதாம்னா இவளை, கருணாசாகரமான இவளை. யஸ்யாஹா து பஜனேன ஏவ ஜீவன் முக்தத்வம் அஷ்ணுதே மானுஷ்யம் துர்லபம் பிராப்ய சேவிதா ந மகேஸ்வரி நிஸ்ரேணிக அக்ராத் பதிதா அதஹ இத்யேவ வித்மஹே. ஓகே. ஸோ யஸ்யாஹா து பஜனேன ஏவ, எவளை பஜிப்பதால் மட்டுமே, எவளை கொண்டாடுவதால் ஆராதிப்பதால் மட்டுமே ஜீவன் முக்தத்துவம் அஷ்டுதே, ஜீவன் முக்த நிலைமை. ஜீவன் முக்தத்துவம்னா ஜீவன் முக்தனாகப்பட்ட நிலைமை. ஜீவன் முக்தகன்னு என்னது? எல்லா பட்டிலேருந்து விடுபட்டாச்சு, நம்ம அப்படியே ஆத்மாவை அறிஞ்சிண்டாச்சு, அந்த ஞானம் வந்தாச்சு, எல்லாம் பகவத் ஸ்வரூபம் உள்ளுக்குள்ளேயே இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சிட்டாச்சு. அதுதான் ஜீவன் முக்த நிலைமை, கைவல்யம்னு பேர். ஸோ அந்த நிலைமை கிடைக்கும். அப்படி அவளை பஜிக்க அஷ்டுதேன அனுபவிப்பான். அந்த ஜீவன் முக்த நிலைமையை அவன் அனுபவிப்பான். துர்லபம் மானுஷ்யம் பிராப்ப, கிடைக்கவே முடியாது. மனுஷ ஜென்மம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு ஜென்மத்தை அடைந்து மகேஸ்வரி ந சேவிதா, அப்படி அடைஞ்சு கூட அந்த மகேஸ்வரியை கும்பிடல, அவளை சேவிக்கவே இல்லை. அப்படின்னா நிஸ்ரேணிக அக்ராத், ஒரு படியில்லாத ஏணிக்கு மேலே நிற்கிற மாதிரி, இறங்கிறதுக்கு வழி கிடையாது. ஏறும்போது ஏதோ படி இருந்த மாதிரி இருந்தது, ஆனால் அப்புறம் இப்போ ஏணியை காணோம், மேலே உயரத்தில் நிற்கிறாச்சு, அங்கேருந்து கீழே விழ வேண்டிதான். அக்ராத் பதிதா அதக, மேலேருந்து கீழே விழறதுக்கு சமம். ஏன்னா மொள்ள பல ஜென்மத்தில் புண்ணியத்தை பண்ணி அந்த படிப்படியாக ஏணி மேலே ஏறி வந்து மனித ஜென்மம் கிடச்சிருக்கு. ஒரு ஏணியில் ஏறி வந்திருக்கோம் அந்த ஜென்மங்களை எடுத்து. இப்போது மனித ஜென்மம் அடைஞ்சதுக்கப்புறம் பழைய ஜென்மம்லாம் போயாச்சு, இப்போ ஏணிப்படி இல்லைங்க. இப்போ என்னாச்சு, மேலேருந்து பொத்துன்னு கீழ வேண்டிதான். ஏன்னா மகேஸ்வரி நீ சேவிக்கலை, அந்த ஜென்மம் கிடச்சி பிரயோஜனம் இல்லைன்னு விட்டார். அதான் இத்தியேவ வித்மகே, இவ்வாறு அறிந்து கொள். அகங்கார ஆவ்ருதம் விஸ்வம் குணத்ரய சமன்விதம் அசத்யேன அபி சம்பத்தம் முச்யதே கதம் அன்யதா ஹித்வா சர்வம் ததः சர்வைஹி சம்சேவ்யா புவனேஸ்வரி. அகங்கார ஆவர்த்தம் விஸ்வம், எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அகங்காரத்தோடு கூடியது உலகம். எல்லாருமே கர்த்தாபாவம் இருக்குது, நான் பண்ணுறேன் நான் செய்கிறேன்னு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த உலகம் எல்லாமே முழுவதும் மூடி கிடக்கு அந்த அகங்காரத்தில் உலகம். குணத்ரய சமன்விதம், 3 குணங்களோடு தான் எல்லாருக்கிட்டே ஜீவன் ஜந்து சக்கலத்துக்கிட்டே அந்த குணத்ரயம் இருக்குது. அப்படி சூழ்ந்ததாக இருக்கக்கூடிய உலகம். அசத்தியேன அபி சம்பத்தம், பொய் சொல்கிறது ரொம்ப லாவகமாக பொய் சொல்லக்கூடியது, அதோடு கூடி சம்பத்தம், அதோடைய அசத்தியத்தோடு கூட இருக்குது. முச்சதே கதம் அந்நியதா, இந்த தேவியை ஆராதிக்காமல் எப்படி விடுபட முடியும்? தேவியை ஆராதிக்க தான் நல்ல புத்தி வரும், அப்போ தான் இந்த பொய் சொல்கிற பழக்கமெல்லாம் போகும் அப்படிங்கிறார். ததக சர்வம் ஹித்வா, ஆகவே எல்லாத்தையும் விட்டுடுறோம். எல்லாத்தையும் மொத்தத்தையும் விடுத்துட்டு
சர்வைகி எல்லாராலும் புவனேஸ்வரி சம்சேவியா, புவனேஸ்வரி சேவிக்கப்பட வேண்டும், கண்டிப்பாக சேவிக்கணும். சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாமேகம் சரணம் பிரஜாங்கிறார் கீதையில். எல்லாத்தையும் விட்டுடுப்பா, என்ன மட்டும் பஜிங்கிறார். அதே தான் இங்கே சொல்கிறார் இவர். எல்லாத்தையும் விட்டுடு, என்ன புவனேஸ்வரி கட்டியாக பிடிச்சிக்கோ சேவின்னு சொல்கிறார். राजोवाच किं कृतं गुरुना तत्र काव्यरूपधरेण च कदा शुक्रः सम् आयातः तन्मे ब्रूहि पितामह. ராஜா கேட்குறாரு, இப்போ குருனா தத்திர கிம் கிருதம், அங்கே போயிட்டாரே குரு போனாரே வாழலாம் ஏமாத்துறதுக்கு, அவர் காவியர் இல்லாத சமயத்தில், அந்த சுக்கராச்சாரியர் இல்லாத சமயத்தில். அப்போ அங்கே போய் அவர் என்ன பண்ணினார்? காவிய ரூபதரேன, காவியரோட ரூபத்தை போட்டுருக்கார், சுக்கராச்சாரியோட ரூபத்தை போட்டுருக்கார். அப்படிப்பட்ட குரு அங்கே போய் என்ன பண்ணார்? ததா சுக்ரக சம் ஆயாத்தக, அந்த எப்போ கதா, எப்போ சுக்கராச்சாரியர் திரும்பி வந்தார்? அவர் அந்த 10 வருஷம் கழிச்சு வந்திருக்கணுமே, அவர் எப்போ வந்தார்? சம் ஆயாத்தக, அங்கே வந்தார். தன்மே ப்ரூஹி பிதாமக, பிதாமகன்னு கூப்பிட்றார் வியாசரை பார்த்து. ஹே வியாசரே, பாட்டனாரே, ப்ரூஹி, அதை பற்றி எனக்கு சொல்லு, அந்த கதையை கண்டினியூ பண்ணுன்ற. व्यास उवाच शृणु राजन् प्रवक्ष्यामि यत्कृतं गुरुणा तदा कृत्वा काव्यस्वरूपं च प्रच्छन्नेन महात्मना. शृणु राजन्, व्यास சொல்றார், கேளுப்பா சொல்கிறேன். பிரவக்ஷாமி, ஐ வில் டெல் யூ. யத்கிருதம் குருநாததா, அந்த சமயத்தில் குரு போய் அங்கே பிரகஸ்பதி போய் என்ன பண்ணினார் அதை சொல்கிறேன். காவிய ரூபம் ச கிருத்வா, காவியரோட ரூபத்தை போட்டுட்டார், சுக்கராச்சாரிய வேஷத்தை போட்டுட்டார். அதை பண்ணிட்டு பிரச்சன்னேன, தன்னை மறைத்து கொண்டு, தன்னுடைய ஒரிஜினல் ரூபமான பிரகஸ்பதி ரூபத்தை மறைத்து கொண்டு, மகாத்மனா, அந்த மகாத்மாவான பிரகஸ்பதி என்ன பண்ணினான்ங்கிறதை சொல்கிறேன். गुरुणा बोधिताः दैत्याः मत्वा काव्यं स्वकं गुरुं विश्वासं परमं कृत्वा बभूवुः तन्मयाः तदा. ஸோ இவர் குரு போதிக்கிறார், எல்லாருக்கும் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறார், விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறார். அசுரர்களெல்லாம் காவியம் ஸ்வகம் குரு, தன்னுடைய குரு, எங்கள் குரு வந்துட்டார் அப்படின்னு தன்னுடைய குருவாகவே அவரை சுக்கராச்சாரியாராக மத்வா கருதி, நம்ம குரு வந்துட்டார் அப்படின்னு நினச்சிண்டு அவெல்லாம் ரொம்ப விஸ்வாசம் பரமக்கிறது, ரொம்ப விஸ்வசிச்சா, ரொம்ப நம்பிடா, குரு நல்லது தான் நமக்கு பண்ண போகிறார் அப்படின்னு ஹிதத்தை தான் சொல்ல போகிறாருன்னு நம்பி பபுவுகு தன்மையாக, அவர்மயமாகவே சுக்கராச்சாரியர் என்ன சொல்கிறாரோ அப்படியே எள்ளுன்னு எண்ணெயாக மாறி அப்படி நிற்கிறாளாம். எல்லாரும் தன்மயமாக குருமயமாகவே எல்லாரும் அவர் சொல்கிறத அப்படி அட்டென்ஷனாக கேட்டுட்டு இருந்தாலாம் அவர் போதனையை. विद्यार्थं शरणं प्राप्ताः भृगुं मत्वा अतिमोहिताः गुरुणा विप्रलब्धाः ते लोभात् कः वा न मुह्यति. ஸோ வித்யார்த்தம் சரணம் பிராப்தாக, அவர் ஏதோ நல்லது சொல்லிக் கொடுக்க போகிறார், வித்தியை நமக்கு நல்ல வித்தியை புகட்ட போகிறார் அப்படிங்கிற ஆசையில் சரணாகதி பண்ணினா யார்? சுக்கராச்சாரியா நினச்சிண்டு மத்வா பிருகும், அவரை பிருகுவாக சுக்கராச்சாரியராக கருதி அப்படி அதிமோகிதாக, மோகம், எங்கள் குரு வந்துட்டார் நல்ல மந்திரங்களெல்லாம் கற்றுன்னு வந்திருக்கார், நமக்கு சொல்லித்தர போகிறாருன்னு ரொம்ப மோகத்தில் ஆழ்ந்துட்டாலாம் வாழலாம். குருனா விப்ரலப்தாக, விப்ரலப்தம்னா ஏமாத்துறது. ஸோ குரு என்னத்தெல்லாம் தப்பு தப்பாக போதிக்கிறார். இந்த குரு யார்? அவளுக்கு அகிதம் தான் போதிப்பார், நல்லதை போதிக்க போகிறது இல்லை. ஸோ விப்ரலப்தாக, மாற்றி சொல்லப்பட்டுன்னு அர்த்தம். ஸோ குருவால் ஏமாற்றப்பட்டு லோபாத் ககவான முக்கியதி. இப்போ வியாசர் சொல்கிறார், எப்பா இந்த லோபம், பேராசை பிடிச்சவா எப்போவுமே ஏமாற்றத்தை அடைய வேண்டியது தான். ஸோ லோபத்தினால் யார் தான் மோகம் அடைய மாட்டார்கள்? ஏன்னா நன்னா தேவர்களாக கொல்லணும், தேவர்களை தாண்டி நான் ராஜாவாகணும்னு பேராசை, அதுக்காக வேண்டி தானே வித்தியை வேணும்னு ஆசைப்படுறான், அதுக்காக தானே சுக்கராச்சாரியர் போயிருக்கா. அந்த லோபத்துக்கு லோபம் வரும்போது வித்தியை கிடைக்க போகிறதுங்கிறதுனால அவன் மோகம் அடைந்தார்கள்.
दशवर्षात्मके काले सम्पूर्णसमये तदा जयन्त्या सह क्रीडित्वा काव्यः याज्यान् अचिन्तयत्. ஸோ இதுக்கடையில் 10 வருஷம் ஆயிடுத்து. இங்கே சுக்கராச்சாரியார் ஜெயந்தி கூட உட்காண்டிருந்தாரா, 10 வருஷம் முடிஞ்சிடுது. ஏன்னா அவள்கிட்ட சொல்லியிருக்கார், நான் 10 வருஷம் உங்க கூட இருப்பேன், அதிருஷ்யமாக இருப்போம் 2 பேரும், அதுக்கப்புறம் நான் கிளம்புவேன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டார். அதான் பிரதிக்கை அவர் பண்ணியிருக்கார். ஸோ சம்பூர்ண சமயே அந்த காலம் முடிஞ்சிடுத்து, சம்பூர்ணம் ஆயிடுத்து. ஜெயந்தியா சக கிரீடித்துவா, ஜெயந்தியோடு அவளை நாளைக்கு ரமிச்சுட்டு காவியக அந்த சுக்கராச்சாரியார் யாஜ்யான் அச்சிந்தையத்து, யாகம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கார். தன்னுடைய சிஷ்யர்களை எல்லா அசுரர்களை எல்லாரும் நான் வரது வரைக்கும் எல்லாரும் அவவா யாகத்தை பண்ணிட்டு அப்படியே உங்களுடைய இதெல்லாம் பவர்லாம் ஏற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கார். ஸோ தன்னுடைய அந்த சிஷ்யர்களை, தன்னுடைய தானவர்களை அவர் அச்சிந்தையத்து மனசில் நினைச்சார். आशया मम मार्गं ते पश्यन्तः संस्थिताः किल गत्वा तान् वै प्रपश्ये अहं याज्यान् अतिभयातुरान्. ஸோ மம ஆஷையா, நான் வருவேன்னு நம்பிண்டு, ஆஷான ஹோப்னு அர்த்தம், நம்பிக்கை. ஸோ நான் வருவேன்னு நம்பிண்டு இந்த யாஜானே யார், யாகம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய தானவர்கள் எல்லாரும் என்னை எதிர்பார்த்துண்டு, என்னுடைய மார்க்கம் நான் வர வழியை எதிர்பார்த்துட்டு பஷ்யந்தக, அவர்கள் எல்லாரும் பஷ்யந்தக எதிர்பார்த்துண்டு சம்சிதாக கீழே நிற்கிறா இல்லையா, நான் இப்போ போனவேன் அப்படிங்கிறார். கத்வா தான், நான் அங்கே போய் அவர்களை தான் வை பிரபஷ்யேகம் பார்க்குறேன், நான் போய் பார்க்குறேன் வாழலாம் எப்படி இருக்கா. அதிபயாத்துரான் யாஜான், சாதாரணமாக இல்லை, பயந்து போயிருக்கா எல்லாருமே. தேவர்கள் எப்போ வருவாளோ, குரு வேற இல்லை, இது இப்போ நம்ம தனியாக இருக்கோமே அப்படின்னு பயந்து இருக்கக்கூடிய அவர்களை நான் போய் பார்க்கிறேன்னு சொல்கிறேன். मा देवेभ्यः भयं तेषां मद्भक्तानां भवेत् इति सञ्चिन्त्य बुद्धिम् आस्थाय जयन्तीं प्रत्युवाचः. ஸோ பயம் தேஷாம் மத்பக்தானாம், என்னுடைய பக்தர்கள் அவள் எல்லாருமே அவளுக்கு வந்து பயம் இருக்குது. மா பவேத், அவளுக்கு தேவேபியக மா பவேத், தேவர்கள்ட்டிருந்து அவளுக்கு பயம் வரக்கூடாது. ஏமா என்னோட ஆட்கள்லாம் இப்போ பயந்துட்டு இருக்கா, அதனால் தேவர்களிடமிருந்து அவர்களுக்கு பயம் வரக்கூடாது என்று இதி சஞ்சிந்தியா, நல்ல யோசித்து புத்தி ஆஸ்தாயா, புத்தி அப்படி நிலை நிறுத்தி அவளை போய் காப்பாற்றணும், அவள் பயந்துட்டுருப்பா அப்படின்னு புத்தியை நிலை நிறுத்தி ஜெயந்தியும் பிரதி உவாச்சக, ஜெயந்தியை பார்த்து சொன்னார். देवान् एव उपसंयान्ति पुत्राः मे चारुलोचने समयः ते अद्य सम्पूर्णः जातः अयं देव दशवार्षिकः. தேவானேவ உபசம்யாந்தி, அதாவது தேவர்களை அண்டிட்டு அவள் காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கான்ற. உபயானம் சொன்னான்னா, உபசம்யானம்னு சொன்னால் யானம்னா போகிறது அடையிறது, சம்யானம் நன்னா அடையிறது, உபசம்யானம் அவகிட்ட. ஸோ தேவர்களை அண்டி பிழைக்கிறார்கள். இப்போது தேவர்களை ஸ்துதி பண்ணி பிரகலாதனை முன்னிட்டு கொண்டு நீ வந்து எல்லாம் இப்போல்லாம் நம்ம 2 பேரும் சமாதானமாக இருப்போம் எல்லாம் சொல்லிட்டு வந்தாலே. ஸோ அப்படி அவர்களை அப்படி ஆதரவோடு இருக்காவா, காலட்சேபம் பண்ணிட்டு இருக்காவா தேவர்களை அண்டி. புத்திராகாமே, என்னுடைய அசுர புத்திரர்கள் எல்லாரும், அசுரர்கள் அவருடைய சிஷ்யர் எல்லாருமே அவருடைய குழந்தை மாதிரி தான். ஒரு குருன்னா அவளுக்கு எல்லாருமே சிஷ்யர்கள் எல்லாம் குழந்தைகள் மாதிரி. என்னுடைய குழந்தைகள்லாம் அப்படி இருக்கா. சாருலோச்சனே, அழகிய கண்களுடைய ஜெயந்தி கேளு. தசவார்ஷிக சமயகா தே, சமயம்னு சொன்னால் டைம்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று வந்து பிரதிஜை. நான் வந்து உனக்கு சபதம் விட்டுருக்கேன் 10 வருஷம் நான் அவனை விட்டு போகமாட்டேன்னு. அந்த சமயம் வந்து இப்போ 10 வருஷம் ஆகப்பட்டது. அத்திய சம்பூர்ணகா முடிஞ்சு போச்சு. நான் உன் கூட இருப்பேன்னு சொன்ன அந்த வேலை வந்து முடிஞ்சு போச்சு 10 வருஷம். ஜாதக அயம், இந்த காலமாகப்பட்டது போய்விட்டது.
तस्माद् गच्छामि अहं देवी द्रष्टुं याज्यान् सुमध्यमे पुनरेव आगमिष्यामि तव अन्तिकम् अनुद्रुतः. ஆகவே தேவி ஜெயந்தி கச்சாமி அகம், நான் போகிறேன், நான் இப்போ கிளம்பி போகிறேன். திரஷ்டும் யாஜ்யான், என்னுடைய இந்த யாகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய அசுரர்களை பார்க்க போகிறேன். சுமத்தியவே, அழகி இடையே உடையவளே. புனரேவ ஆகமிஷாவை, திரும்பி வருவேன், அப்புறமா வரேன், கவலைப்படாதே. தவ அந்திகம் அனுத்ருதக, அவர்களால் துரத்தப்பட்டு அவர்களெல்லாம் அவரோட காரியம் முடிஞ்ச உடனே அவளை விட்டுட்டு நான் இங்கே ஓடி வேடி வேக வேகமாக நான் வருவேன். तथा इति तम उवाच अथ जयन्ती धर्मवित्थमा यथा इष्टं गच्छ धर्मज्ञ न ते धर्मं विलोपये. ஓகே நுட்டா ததா, ஓகே அப்படியே ஆட்டம். தம் உவாச்ச அத ஜெயந்தி, அவரை பார்த்து சொல்கிறான், நீங்கள் போய்ட்டு வாங்கோ. தர்மவித்தமா, தர்மத்தை அறிந்தவள், சும்மா நம்ம வந்து அவரை போட்டு ஒரேடியாக வசப்படுத்தப்படாது அப்படின்னு தர்மத்தை அறிந்தவள் அவரை அனுப்புகிறான். யதா இஷ்டம் கச்சா, உங்களுக்கு இஷ்டம் போல் நீங்கள் போகலாம். தர்மம் அறிந்தவரே. நதே தர்மம் விலோப்பையே, உங்களுடைய தர்மம் வேஸ்டாகப்படாது, உங்களுடைய தர்மத்துக்கு இழுக்கு ஏற்படக்கூடாது. விலோப்பையன்னு நாசமாகிறது, அழியக்கூடியது, அந்த தர்மமெல்லாம் அழியக்கூடாது. நீங்கள் அவளுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், போயிட்டு வாங்கோன்ட்டான். तच्छ्रुत्वा वचनं काव्यः जगाम त्वरितः ततः अपश्यद्दानवानां च पार्श्वे वाचस्पतिं तदा छद्मरूपधरं सौम्यं बोधयन्तं छलेन तान् जैनं धर्मं कृतं स्वेन यज्ञनिन्दापरं तथा. ஓகே, தச்ருத்வா வச்சனம், அந்த வாக்கியத்தை கேட்டார், ஜெயந்தி சொன்னதை கேட்டார். காவியக சுக்ராச்சாரியர் துவரிதக ததக ஜகாம, அங்கேருந்து உடனே கிளம்பி போயிட்டார். உடனே சரி ரைட் பைன்னு போயிட்டார். அபஷ்ய தானவானாம் ச, அங்கே போயிட்டார், அசுரர்களெல்லாம் பார்க்குறார். பார்ஷ்வே, பக்கத்தில் யார் இருக்கான்னு பார்த்தா வாச்சஸ்பதி, பிரகஸ்பதி இருக்கார். இவருக்கு தெரியறது அது பிரகஸ்பதி தானே சுக்கராச்சாரியா, அதனால பிரகஸ்பதியை பார்க்குறார். அங்கே இருக்கார். சத்ம ரூபதரம், என்னோட வேஷம் போட்டுருக்கார். சத்மா மறைந்து வேஷம் மாறி அங்கே உட்காண்டிருக்கக்கூடிய பிரகஸ்பதியை பார்த்தார். சௌமியமாக இருக்கார், சுமுகமாக அங்கே இருக்கார். அசுரர்கள்கிட்ட ரொம்ப சௌமியமாக பழகிறார் அவர். ஸோ போதயந்தம் அவளுக்கு சொல்லி கொடுக்குறார். என்ன சொல்லுகிறார்? சலேன, வஞ்சகமாக தான் ஜைன தர்மம் ஸ்வேன கிருதம், அதாவது ஜைன தர்மத்தை போதிக்கிறார். தான் தான் பண்ணி எல்லா தர்மத்தையும் பிரகஸ்பதி உண்டாக்கியிருக்கார். உலகத்தில் தர்மங்கள் எல்லாமே தெய்வத்திலிருந்து தான் வரணும். ஸோ பிரகஸ்பதியால் ஏற்படுத்தப்பட்டது ஜைன மதம். ஜைன மதம், புத்த மதம் எல்லாம் வந்து பகவானை ஒத்துக்காது, பகவானை ஒத்துக்காது, வேதங்களை ஒத்துக்காது. அதான் ஜைன மதம். ஸோ ஸ்வேனகிருதம் ஜைன மதம், ஜைன தர்மம், அந்த ஜைன தர்மத்தை போதிக்கிறார். அதாவது ஜைன தர்மம் என்ன சொல்கிறது? ஒரு புழு பூச்சிக்கு கூட துன்பம் கொடுக்கக்கூடாது, அஹிம்சா மார்க்கம். ஸோ நீங்கள் சண்டையே போடக்கூடாது, தேவர்களெல்லாம் சண்டையே போடாதுங்க. அப்போ சண்டையே போடாதுன்னு என்ன அர்த்தம்? தேவர்களே ஆண்டுன்னு இருக்கட்டும், நீங்கள் இங்கிட்டு இப்படியே இருங்கோங்கிறார். அப்படி சொல்லி கொடுக்குறார் அவர் பிரகஸ்பதி. ஸோ ஜைன தர்மத்தை போதிக்கிறார். யக்ஞ நிந்தாபரம் ததா, நீங்களாம் யாகமெல்லாம் பண்ணப்படாது. ஏன்னா யாஜ்யான்னு சொல்லிட்டாருக்கா, யாகம் பண்ணுங்கோ சொல்லிட்டு போயிருக்கார். ஸோ யாகமெல்லாம் பண்ணப்படாது, யாகமெல்லாம் தேவையே கிடையாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இந்த உபதேசத்தை பண்ணுறதை இவர் பார்க்குறார் சுக்ராச்சாரியார். भो देवरिपवः सत्यं ब्रवीमि भवतां हितम् अहिंसा परमो धर्मः अहन्तव्याहि आततायिनः. போ தேவரிப்பவக, தேவர்களுக்கு எதிரியான அசுரர்களே கூப்பிட்றார். யார்? இவர் நம்ம பிரகஸ்பதி. ஸோ போ ஐயன்மார்களே, தேவர்களுக்கு எதிரியானவர்களே, சத்தியம் பிரபீமி, நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், கேளுங்கோ. பவதாம் ஹிதம், உங்களுக்கு நன்மையை சொல்கிறேன், சத்தியமாக உங்கள் நன்மைக்காக சொல்கிறேன். அஹிம்சா பரமோ தர்மக, அஹிம்சை தான் பரமமான தர்மம்.
அதுதான் உள்ளத்திலே உயர்ந்த தர்மம். அகந்தவ்யாகி ஆத்ததாயினக, உங்களோட யாரே சண்டைக்கு வந்தால் கூட, ஆத்ததாயின டெரரிஸ்ட்னு அர்த்தம், உங்களோட யாரே சண்டைக்கு வந்தால் கூட அவளை கொல்லக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லித்தரார் பிரகஸ்பதி. துஜைஹி போகரதைஹி வேதே தர்ஷிதம் ஹிம்சனம் பசோஹோ ஜிஹ்வா ஸ்வாதபரைஹி காமம் அஹிம்சா ஏவ பராமதா. ஸோ இந்த பசோஹிம்சனம், பசுக்களெல்லாம் கொல்லலாம் அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. எதுக்கு? யாகம் பண்ணுறோச்சே, ஏன்னா யாகம் பண்ணல இருந்துருக்காவாலாம். ஸோ யாகம் பண்ணுறோச்சே பசுக்களெல்லாம் கொல்லணும், அது அஹிம்சை. ஸோ பசோஹோ ஹிம்சனம் தர்ஷிதம், அது யார் சொல்லியிருக்கா? வேதம் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, போகரதைஹி துஜைஹி, போகத்தில் ஈடுபடக்கூடிய பிராமணர்கள் அதை சொல்லியிருக்கா. ஏன்னா அவள் வேதத்தை நம்பக்கூடியவர்கள், இந்த பிராமணோத்தமர்கள்லாம் என்ன பண்ணுவாள்? போகத்தில் ஈடுபட்டிருப்பா. அவள் இந்த யாகம் பண்ணுறோச்சே பசுக்கள் எல்லாம் ஹிம்சை பண்ணலாம் அப்படின்னு அந்த ஹிம்சையை டீச் பண்ணியிருக்கா. அவள் எல்லாரும் அவள் எப்படிப்பட்டவான்னா ஜிஹ்வா சுவாதபரைஹி, அவள்லாம் ஜிஹ்வா நாக்குக்கு அடிமைப்பாவாலாம். போகத்தில் ஈடுபட்டு எல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிற அஹிம்சையில் ஈடுபட்டு இந்த மாமிசமெல்லாம் கூட சாப்பிடலாம்னுலாம் அந்த பிராமணர்கள்லாம் சொல்லி வச்சுருக்கா. வேதமும் அதை சொல்லியிருக்கு. காமம் அஹிம்சாவாக அஹிம்சா ஏவ. ஆனால் உண்மையிலேயே என்னது உண்மையான உண்மைன்னு சொன்னால் அஹிம்சா ஏவ பராமதா, உண்மையிலேயே உயர்ந்தது அஹிம்சை தான். அதுதான் உயர்வான கருத்து. எப்படிலாம் ஆணி அடித்து சொல்லித்தரார் பிரகஸ்பதி. ஏவம் விதானி வாக்கியானி வேதசாஸ்திர அபராணி ச ப்ருவாணம் குரும் ஆகர்ணிய விஸ்மிதக அசௌ பிருகோஹோ சுதக. இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஏவம் விதானி வாக்கியானி, இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் பிரகஸ்பதி சொல்லி கொடுத்துட்ருக்கார். இவர் பார்த்துட்டுருக்கார். அங்கேருந்து வேதசாஸ்திர அபராணி, வேதசாஸ்திரத்துக்கு புறம்பாக அபராணி, வேதசாஸ்திரத்தில் அழகாக சொல்லியிருக்கு. ஒரு பசுவை ஆட்டுக்குட்டியை யாகம் பண்ணுற வச்சு கொடு அப்படின்னெல்லாம் சொல்லியிருக்கிறதுக்கு மாற்றாக இவர் பேசுகிறார். அபராணி வித்தியாசமாக விரோதமாக பேசுகிறார் இவர். ப்ருவாணம் குரும், இந்த குரு பிரகஸ்பதி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஆக்கர்ணி இதை கேட்குறார். விஸ்மிதக, ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. என்னடா இது, பிரகஸ்பதியே வேதத்துக்கு மாறாக சொல்கிறாரு. பிருகோஹோ சுதகா விஸ்மிதக, பிருகுவுடைய பையன் யார்? சுக்கராச்சாரியார். அப்பா பிருகுன்னு இவரையும் சொல்லுவோம் சில இடத்துல. பிருகுவுடைய பிள்ளை சுக்கராச்சாரியார். இங்கே பிருகோஹோ சுதகா, பிருகுவுடைய பிள்ளையாகப்பட்ட சுக்கராச்சாரியார் ஆச்சரியம் அடைந்தார் பிரகஸ்பதியோட டீச்சிங்கை கேட்டு. चिन्तयामास मनसा मम द्वेष्यः गुरुः किल वञ्चिताः किल दूर्तेन याज्यामे न अत्र संशयः. மனசில் யோசிக்கிறார். மனசா சிந்தையாமாசா, மனசில் நினைக்கிறார். மம துவேஷ்யக குருஹு, இவன் என்னுடைய எதிரியான குரு இல்லையா இவர்? பிரகஸ்பதி என்னுடைய எதிரி. துவேஷ்யக, என்னால் துவேஷப்படக்கூடிய எதிரியாகப்பட்ட குரு இல்லையா இவர்? கிலா இல்லையா? தூர்த்தேன, தூர்த்த சுபாவம், இவர் கெடுக்கிறதுக்குன்னு வந்திருக்கார். அப்படிப்பட்ட இவர் யாஜ்யாமே, யாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சிஷ்யர்கள், என்னுடைய தானவர்கள் வஞ்சிதாக கில, வஞ்சிக்கப்பட்டார்கள், இந்த குருவால் வஞ்சிக்கப்படுகிறார்கள். ந அத்திர சம்சயக, இதில் சந்தேகமே இல்லை, இவர் தப்பு தப்பாக சொல்லிட்டு வந்துட்டுருக்கான்னு நினைக்கிறார் சுக்கராச்சாரியா. திக்லோபம் பாபஜீவம் வை நரகத்வாரம் ஊர்ஜிதம் குருரபி அன்ருதம் ப்ரூதே பிரேரிதக ஏன பாப்மனாம். ஸோ திக்கு சிச்சி அப்படிங்கிறார். பாபஜீவம், இவ பாபி, இந்த குருவாகப்பட்டவர் பாப்பியாக இருக்கார். லோபம்,
லோபத்தில் இருக்கார் இவர். நரகத்வாரம் ஊர்ஜிதம், வளர்ந்த நரகத்துக்கு போகிறதுக்குள்ள வழியை ஏற்படுத்திட்டு இருக்கார் இவர். இப்படிப்பட்ட பேராசை, அதாவது நானே நன்னா இருக்கணும், என்னுடைய தேவர்களே நன்னா இருக்கணும்னு நினைக்கிறார். இப்படிப்பட்ட லோபத்தில் இருக்கக்கூடிய குரு நரகத்துக்கு போக வேண்டியவர். அது ஊர்ஜிதம் லோபம், வளர்ந்த லோபம் இருக்கு. குருரபி அன்றுதம் ப்ரூதே, குரு கூட இவ்வளோ கேவலமாக பேசுவாளா? பிரேரித்தக ஏன பாப்மனா, எந்த லோபத்தினால, பாப்மனா பாபத்தோடு கூடியது லோபம், அந்த லோபத்தால் தூண்டப்பட்டவராக இந்த குரு கூட இப்படி பொய்யெல்லாம் பேசிட்டு இருக்காரே. பாப பீஜம், பாபத்துக்கு பீஜமாக இருக்குது, விதையாக இருக்குது. பாப ஜீவம் போடலைங்க, பாப பீஜம். ஸோ பாபத்துக்கும் விதை தான் இந்த லோபம். ஓகே. பிரமாணம் வச்சனம் யஸ்ய சக அபி பாகண்டதாரகः குருः சுராணாம் சர்வேஷாம் தர்மசாஸ்திர பிரவர்த்தகः. ஸோ பிரமாணம் வச்சனம் யஸ்ய, குரு சொன்னால் அதுக்கு மாற்று கிடையாதுன்னு சொல்லுவாள். குரு வார்த்தையை மீறவே கூடாது. குரு என்ன சொன்னாரோ அது சத்தியமான வார்த்தை, அது ப்ரூஃப், அதை மீறது கிடையாது அப்படின்னு பிரகஸ்பதியோட வார்த்தையை ஒரு பிரமாண வாக்கியமாக சொல்லப்படும் பொழுது அவர் கூட பாக்கண்டதாரக வெளிவேஷம் போடுறார். வேஷம் போட்டுன்னு வந்திருக்கார் இவர், அந்த குருவே. ஸோ சுராணாம் குருகு, தேவகுருவாகப்பட்ட இந்த பிரகஸ்பதி சர்வேஷாம் தர்மசாஸ்திர பிரவர்த்தக, எல்லாருக்கும் தர்மசாஸ்திரத்தை சொல்லக்கூடியவர், அந்த பிரவர்த்தகராக இருந்த போதிலும் இப்போ பாக்கண்ட வேஷம் போட்டுண்டு பொய்யும் பேசிட்டு இருக்காரேன்னு ஆச்சரியப்படுறார் சுக்கராச்சாரியார். கிம் கிம் ந லபதே லோபாத் மலினீகிருத மானசக அந்யக அபி குருஹு அபி ஏவம் ஜாதக பாகண்ட பண்டிதக. ஸோ கிம் கிம்ன லபத்தே லோபாத். ஸோ லோபம் வந்தால் மனசு மாலின்யம் ஆகிடுது. மாலின்யம் சொன்னால் அழுக்கு, மலினீகிருத மானசக, மனசு அழுக்காயிடுறது. லோப பேராசை உள்ளே பூந்தாலே மனசு அழுக்காயிடுறது. அது என்ன தான் செய்யாது, எல்லாத்தையும் அடையணும் ஆசைப்படும், என்னெல்லாம் தான் பண்ணாது அந்த மனசு. குருகு அபி ஏவம் ஜாத்தக, ஒரு குருவே இப்படி ஆகிட்டாரு. ஒரு குரு ஆகும்போது அந்யகா அபி, மற்றவன் ஆமாட்டால என்ன, எல்லாரும் இந்த லோபத்துக்கு ஆட்பட்டுடுவா. ஸோ இவரே இப்படி இருந்தால் மற்றவாலாம் ஆக மாட்டாளா என்ன? பாக்கண்ட பண்டிதக, இவரே பாக்கண்ட பண்டிதராக இருக்கார். வெளிவேஷம் போடுறது எப்படின்னு டீச் பண்ணுற பண்டிதராக இருக்காரே இந்த குருவே, மற்றவா ஏன் மாற மாட்டா லோபத்தினாலன்னு வியாசர் கேட்குறார் ஜனமேஜயனை பார்த்து. शैलूषचेष्टितं सर्वं परिगृह्य द्विजोत्तमः वञ्चयति अतिसम्मूढान् दैत्यान् याज्यान् ममापि असौ. शैलूषचेष्टितं, शैलूषன்னு சொன்னான்னா நாடக வேஷம், நடிகர். ஸோ சைலூஷா அப்படின்னு சொன்னால் நடிகர்னு அர்த்தம். ஸோ சைலூஷ சேஷிதம், ஒரு நடிகனாக வந்து நடிக்கிறார் இங்கே வேஷம் போட்டுண்டு. சர்வம் பரிகிரகிய திஜோத்தமக, ஸோ எல்லா பரிகிரகங்களையும் ஏற்று, லோபம் எல்லாம் இருக்குது அவர்கிட்ட, எல்லாம் வேணும். ஸோ தேவலோகத்தில் உள்ள எல்லாம் எனக்கே இருக்கணும், குருவான அங்கேயே இருக்கணுங்கிற ஆசத்தில், பரிகிரகம்னு சொன்னாலே எல்லாம் ஓனர்ஷிப், எல்லாம் எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த திஜோத்தமனான அந்த உன்னதமான பிராமணனாகப்பட்ட அந்த குரு வஞ்சயதி, இப்போ வஞ்சிக்கிறார் யாரை? அதிசம்மூடான், மோகத்தில் உட்காந்துருக்கணும். என்ன அசுரர்கள்லாம் மோகிச்சின்னு கிடக்கு, ஒன்றும் புரியல, மயக்கத்தில் உட்காந்துருக்கா, தமோ குணத்தோடு கூட இருக்கா. அப்படிப்பட்ட என்னுடைய தைத்தியான் மமாப்பி, என்னுடைய தைத்தியான் யாஜ்யான், யாகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இவர்களை எல்லாம் கெடுக்கிறதுக்குன்னு வந்துட்டாரே இந்த குரு.
जगदम्बार्पणमस्तु शुक्ररूपेण पठिचे शुक अल्ल शुक्र अथ चतुर्दशोऽध्यायः व्यास उवाच इति संचिन्त्य मनसा तान् उवाच हसन्निव वञ्चिता मत्स्वरूपेण दैत्याः किं गुरुणा किल வியாசர் வந்து சொல்கிறார் இப்போ ஜனமேஜயன்ட்ட மனசா இது சஞ்சிந்தியா மனசில் எல்லாம் இவ்வளோ நினப்பு ஓடுறது சுக்கராச்சாரியருக்கு தேவகுருவை பார்த்தோன்னே இதெல்லாம் யோசித்து தான் உவாச்ச ஹசன் இவ அவளை பார்த்து இப்போ தான் பேசுகிறார் சுக்கராச்சாரியர் இவ்வளோ நிறைய அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ பேசுகிறார் வஞ்சிதா மத் ஸ்வரூபேண தைத்தியாக கூப்பிட்றார் அசுரர்களே தைத்தியர்களே மம ஸ்வரூபேண என்னுடைய ரூபத்தை எடுத்துட்டு நீங்கள் வஞ்சிக்கப்பட்டீர்கள் வஞ்சிதாக நீங்கள் வஞ்சிக்கப்பட்டீர்கள் நீங்கள் கிம் குருனா கில அந்த தேவகுருவால் வஞ்சிக்கப்பட்டீர்கள் இல்லையா அப்படின்னு கேட்குறார் अहं काव्यः गुरुश्च अयं देवकार्यप्रसादकः अनेन वञ्चिता यूयं मद्याज्याः न अत्र संशयः நான் தான் காவியன்பா நான் தான் உங்கள் சுக்கராச்சாரியார் சொல்கிறார் பாவம் நான் தான் சுக்கராச்சாரியார் அயம் தேவகாரிய பிரசாதக குருகு இந்த ஆள் யாருன்னு பார்த்தானா தேவகாரியத்தை சாதிச்சு கொடுக்கக்கூடியவர் தேவர்களுக்கு காரியத்தை சாதிக்கிறதுக்குன்னு வந்திருக்கார் அவர் அப்படிப்பட்ட தேவகுரு இவர் அயம் குருகு அனேன வஞ்சிதா யூயம் இவரால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டீர்கள் மத்யாஜ்யா என்னுடைய யாஜகர்கள் நீங்களாம் எனக்கு வேண்டிய யாகமெல்லாம் பண்ணின்னு உட்காந்துருக்கீர்கள் அசுரர்கள் நான் என்னை எஜமானக கொண்டவர்கள் நீங்கள்லாம் நான் அத்தனை சம்சயக நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம் நான் சொல்கிறது உண்மைன்னு சொல்கிறார் சுக்கராச்சாரியார் मा श्रद्धध्वं वचो अस्य आर्याः दाम्बिको अयं मद आकृतिः अनुगच्छत मां याज्याः त्यजत एनं बृहस्पतिम् ओके सो ஆர்யாகான்னு கூப்பிட்றார் சிறந்தவர்களே ஆர்யாகான்னு தேவர்கள் அந்த தைத்தியர்களை பார்த்து கூப்பிட்றார் சிறந்தவர்களே அஸ்ய வச்சக மா ஸ்ரத்தத்வம் இவரோட பேச்சை கேட்காதீங்கோ அஸ்ய வச்சகா இந்த பிரகஸ்பதியோட வார்த்தைகளை ஸ்ரத்தையோடு கேட்காதீர்கள் தாம்பிகக அயம் இவர் தம்பம் பிடித்தவர் ஆடம்பரமுடையவர் தம்பமானவர் இவர் செருக்கெடுத்தவர் மத ஆக்கிருதி என்னோட வேஷம் கொண்டு வந்திருக்கார் மத ஆக்கிருதினா உருவம் என் உருவத்தில் வந்திருக்கிறார் அனுகச்சத மாம் என்ன ஃபாலோ பண்ணுவாங்கோ எல்லாரும் எங்கிட்ட வாங்கோ அனுகச்சத மாம் எங்கிட்ட வாங்கோ யாஜ்யாக யாகம் செய்யக்கூடியவர்களே தெஜத ஏனம் இவரை விட்டுடுங்கோ பிரகஸ்பதியும் தெஜத பிரகஸ்பதியை விட்டுடுங்கள்னு சொல்கிறார் इति आकर्ण्य वचस्तस्य दृष्ट्वा तौ सदृशौ पुनः विस्मयं परमं जग्मुः काव्यः अयमिति निश्चिताः இப்போ தஸ்ய வச்சக வேறு சுக்கராச்சாரியார் சொன்ன வார்த்தைகளை ஆக்கர்ணிய கேட்டு தௌ சதுருஷவ் ரெண்டு பேரும் ஒன்று போல் இருக்காளே இங்கே ஒரு சுக்கராச்சாரியர் இருக்கார் அங்கே ஒரு சுக்கராச்சாரியர் இருக்கார் என்னடான்னு ஒரே மாதிரி இருக்காளேன்னு சொல்லிட்டு திருஷ்டுவா அதை பார்த்து விஸ்மயம் பரமம் ஜக்மு ரொம்ப ஆச்சரியப்பட்டா எங்கடா வந்தா இவருங்கேருந்து வந்தார் இது யாரு அப்படின்னு ஆச்சரியப்படுறா காவியகா அயமிதி நிச்சிதாக ஏற்கனவே இருக்கப்பட்டவர் தான் காவியர் அப்படிங்கிறத நிச்சயத்தோடு இருக்காவா புது ஆளை நம்ப தயாரில்லை அவள் பழைய ஆள் தான் இவர் காவியர் தான் இவர் தான் சுக்கராச்சாரியார்னு நிச்சயமுடைய அவர்கள் புதுசாக வந்த ஆளை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறான் सातान् वीक्ष्य सुसम्भ्रान्तान् गुरुः वाक्यमुवाचः गुरुः वः वञ्चयति एव मद्रूपः अयं बृहस्पतिः மத்ரூபக அயம் பிரகஸ்பதிக்கு இது பாருங்கோ நான் சொல்கிறது கேளுங்கோ இவர் என்னோட ரூபத்தில் இருக்கக்கூடிய பிரகஸ்பதியாக்கும் சக அவர் தான் வீட்சிய சுசம்பிராந்தான் அதான் இப்போது இவர் என்ன பண்ணுறாரு சுக்கராச்சாரியர் பார்க்குறாரு ஒரே குழம்பி கிடக்கா இவர் எல்லாரும்
குழம்பி இருக்கா அப்படிங்கிறத பார்த்தார். சம்பிராந்தமாக இருக்கா, குழம்பி இருக்கா. குருகு வாக்கியம் உவாச்சகா. குருகு யார்? அந்த தேவகுரு. இங்கே குருங்கிறது தேவகுரு. தேவகுரு வந்து இப்போ அவளை பார்த்து சொல்கிறா, குழம்பாதீங்கோ, இந்த ஆளை நம்பாதீங்கன்றார். இப்போ தேவகுருவாகப்பட்டவர் வாக்கியம் உவாச்சக. ஸோ இவர் என்ன சொல்கிறார்? இப்போ இவர் தான் சொல்கிறார், யார்? பிரகஸ்பதி தான் சொல்கிறார். இவர் தான் பிரகஸ்பதி. மத்ரூபக என் ரூபத்தை போட்டுன்னு வந்திருக்கார். இவர் தான் பிரகஸ்பதின்னு இந்த பழைய குரு இப்போ சொல்லிட்டு இருக்கார். பிரகஸ்பதி குருகு வக வஞ்சயதி. ஸோ தேவகுருவாகப்பட்டவர் உங்களை வஞ்சிக்கிறார். இது வந்து பிரகஸ்பதியோட வார்த்தைகள். இங்கே பிரகஸ்பதி நான் தான் உண்மையில் குரு, இவர் பொய் குரு, இவர் தேவகுருன்ட்டு மாற்றி பேசுகிறாரு. அவர் சொன்னோட இவர் எதிர்பேச்சு. प्राप्तः वञ्चयितुं युष्मान् देवकार्यार्थसिद्धये मा विश्वासं वचः तस्य कुरुद्वं दैत्यसम्मताः. சம்மதிக்கக்கூடிய தைத்தியர்களேங்கிறார். தைத்திய சம்மதாகனா சம்மதிக்கணும். உங்களெல்லாம் நீங்கள் பயங்கரமான வீர சூரர்கள். அப்படிப்பட்ட அசுரர்களே உங்களை வஞ்சிக்கிறதுக்காக, யுஷ்மான் வஞ்சயித்தும் உங்களை வஞ்சிக்கிறதுக்காக, தேவகாரிய சித்தையே தேவகாரியத்தை தைத்தியர்களை சம்மதிக்கக்கூடியவர்கள்னு சொல்லி எனக்கு போட்டிருக்கு. உங்களுக்கு சத்தமாகன்னு போட்டால் உயர்ந்த தைத்தியர்களே, உயர்ந்தவர்களே. ஸோ உங்களை வஞ்சிப்பதற்காக தேவகாரியார்த்த சித்தையே தேவகர்களுடைய காரியத்தை சாதித்து கொடுப்பதற்காக பிராப்தக வந்திருக்கார். இதை வந்திருக்காரு இவர், அதுக்காக வந்திருக்கார். மா விஸ்வாசம் வச்சகதசியா, அவர் வார்த்தையை நம்பாதீங்கோ அப்படின்னு தேவகுரு பேசுகிறார் இவாளை பார்த்து. प्राप्ता विद्या मया शम्भोः युष्मान् अध्यापयामि तां देवेभ्यः विजयं नूनं करिष्यामि न संशयः. ஸோ शम्भोः शम्भुविடம் சாரு சிவன், சிவன்கிட்டேருந்து நான் வித்தியை அடைஞ்சின்னு வந்திருக்கேன். யார்? பிரகஸ்பதி. ஏன்னா கரெக்டாக அந்த டைமுக்கு தான் வந்திருக்கார். சுக்ராச்சாரியார் எப்போ வரணுமோ அந்த டைமில் தேவகுரு வந்துட்டார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஜெயந்தி கூட இவர் 10 வருஷம் இருக்கேன்னு அங்கே வந்து பிரதிஜை பண்ணிட்டாருங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இந்திரன் வந்து சொல்லிட்டார். அதனால தான் தைரியமாக வந்தார். சுக்ராச்சாரியார் வர நேரத்துக்கு இந்த பிரகஸ்பதி வந்தார். அதனால அவர் சொன்னார், நான் சம்பூட்டெல்லாம் வித்தியெல்லாம் அடைஞ்சிட்டாக்க உங்கள்கிட்ட வந்திருக்கேன். நீங்கள் அனுத்யா யுஷ்மான் அத்தியாபயாமி, நான் படித்த வித்தைகளை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். தேவேபியக விஜயம் நூனம் கரிஷ்யாமி, தேவர்கள்டமிருந்து உங்களுக்கு வெற்றியை நான் வாங்கி தந்தே தீருவேன். ந சம்சய, சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு. அந்த வித்தையினால், நான் படித்த வித்தையை நீங்கள் அறிஞ்சினதுக்கப்புறம் தேவர்களிடம் வெற்றியை அடையலாம்னு சொல்கிறேன். इति श्रुत्वा गुरोः वाक्यं काव्यरूपधरस्य ते विश्वासं परमं जग्मुः काव्यो अयमिति निश्चयात्. ஸோ காவியரூபதரஸ்ய, காவிய ரூபத்தை வேஷத்தை போட்டிருக்கக்கூடிய பிரகஸ்பதியோடைய இந்த வார்த்தையை, குரோஹோ வாக்கியம், அந்த குருவுடைய வார்த்தையத்தை கேட்டு, இதி ஸ்ருத்வா இதை கேட்டு, தே ஆறு அந்த அசுரர்கள் விஸ்வாசம் பரமஞ்சு ரொம்ப நம்பிட்டா, ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லிக் கொடுத்தாரா விஷயத்தெல்லாம். அதனால் அவர் ரொம்பவே நம்பிட்டார்கள். ஜக்முகு காவ்யோ அயமிதி நிச்சயம், அது இவர் தான் உண்மையிலே சுக்கராச்சாரே இவர் தான்ப்பா அப்படின்னு ரொம்பவே நம்பிக்கை வச்சா. काव्येन बहुधा तत्र बोधिताः किल दानवाः बुबुधुः न गुरोः माया मोहिताः कालपर्ययात्.
காவியேன பகுதா தத்திர போயிட்டாங்க நிறைய சொல்கிறார். இல்லைப்பா அவர் ஏமாத்துறார், பொய் சொல்கிறார், எல்லாம் சொல்லி சொல்லி பார்க்குறார் சுக்கராச்சாரியார், நிஜ சுக்கராச்சாரியார். ஆனால் தத்திர போதித்தாக உபதேசம் பண்ணிகிட்டே இருக்கார். அவர் கேட்கவே இல்லையே. கில தானவாக அந்த தானவர்களுக்கு எவ்வளவோ சொன்னால் கூட ந புபுதுகு அறியவில்லை. இவர் தான் உண்மையான சுக்கராச்சாரியார்னு நிஜ சுக்கராச்சாரியார் நம்பவே இல்லை, அறியவும் இல்லை அவர்கள். குரோஹோ மாயா மோகிதாக இந்த பிரகஸ்பதியோட மாயையில் மோகமடைந்தவர்களாக காலப்பரியா அது நேரம் சரியில்லை அவளுக்கு. நல்ல தன்னுடைய குருவோட வார்த்தையை கேட்டு மேலே உய்யணும், தான் ராஜாவாகணுங்கிற அந்த காலம் அவளுக்கு இன்னும் வரலை. காலம் அவளுக்கு ஏற்றதான காலம் வரலை. அது விபர்யமாக இருக்குது, மாறின காலமாக இருக்குது. அதனால அந்த அந்த காலத்தினால அந்த கால நேரம் வந்தால் தானே எல்லாம் கேட்பா. அதனால இப்போ கேட்கலைன்னுட்டா. एवं ते निश्चयं कृत्वा तथो भार्गवम् अब्रुवन् अयं गुरुः नः धर्मात्मा बुद्धिदश्चाखिते रतः. ஸோ இவ்வாறு நிச்சயம் பண்ணி கொண்டவர்கள் ததோ பார்கவம் அப்ருவன், அதாவது சுக்கராச்சாரிய சொல்கிறா அயம் குருகு நக, இவர் தான் எங்கள் குரு, நீங்கள் போங்கோ, நீங்கள் எங்கள் குருவே இல்லைன்ட்டு சுக்கராச்சாரியர் பார்த்து அவள் பேசுகிறான். நக குருகு தர்மாத்மா, இவர் தான் தர்மம் நிறைந்தவர். புத்தி தசை, எங்களுக்கு புத்தி கொடுக்கக்கூடியவர் இவர் தான். ஹிதேரதக, எங்களுடைய நன்மையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர் இவர் தான், இந்த குரு தான். நீங்கள் சுக்கராச்சாரியார் கிடையாதுன்னுட்டா நிஜ சுக்கராச்சாரியாரை பார்த்து. दशवर्षाणि सततम् अयं नः दशवर्षाणि सततम् अयं नः शास्ति भार्गवः गच्छत्वं कुहकः भासि न अस्माकं गुरुः अपि उत. ஸோ 10 வருஷம் நக சாஸ்தி பார்கவக, இந்த குரு 10 வருஷமாக எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கார். நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஏன்னா 10 வருஷம் ஆகிடுதே, இவர் வரதுக்கு லேட்டு. ஸோ சததம் கண்டினியூஸாக ஆல்வேஸ் அயம் யார், இந்த குரு, இந்த பிரகஸ்பதி ஆகப்பட்ட இந்த பழைய சுக்கராச்சாரியா நக சாஸ்தி எங்களுக்கு அழகாக சொல்லி கொடுத்துன்னு எங்களை ரூல் பண்ணிட்டு இருக்கார் இந்த பார்கவர்னு யார், சுக்கராச்சாரியார். கச்சத்துவம் குஹகக, நீ தான் வஞ்சகமுடைய அந்த பிரகஸ்பதி போல் இருக்கு. குஹகக, வஞ்சிக்கக்கூடியவர் நீங்கள், போங்க. பாசின அஸ்மாக்கம் குருஹு, உங்களை பார்த்தா எங்கள் குரு மாதிரியே தெரியல எங்களுக்குன்ட்டா. ந பாசினா விளங்கவில்லை, தோன்றவில்லை எங்களுக்கு, எங்கள் குரு மாதிரி உங்களை தோணவே இல்லை. அப்பி உதா, ஆகவே நீங்கள் போகலான்னுட்டா. எங்கள் குரு மாதிரியும் தெரில, 10 வருஷமாக உங்களை ஆலயம் காணல, எங்கள் குரு இங்கே தான் இருக்கார் அப்படின்னுட்டான். इत्युक्त्वा भार्गवं मूढाः निर्बत्स्य च पुनः पुनः जगृहुः तं गुरुं प्रीत्या प्रणिपत्य अभिवाद्य च. ஸோ இப்படி சொல்லிட்டு அந்த சுக்கராச்சாரியாரை பார்த்து முட்டாள்களான இந்த அசுரர்கள் நிர்பர்த்தி அவரை திட்டி அனுப்பிச்சிட்டான். திட்டுறா அவரை, போயிட்டு வாங்கோன்ட்டு. புனப்புனக, மீண்டும் மீண்டும் திட்டி. ஜக்ருஹு தம் குரும் பிரீத்தியா, ஸோ தனக்கு ஏற்கனவே குருவாக இருக்காரு அவரை பிரீத்தியோடு ஏற்றுக்கொண்டார்கள். ஜக்ருஹு தம் குரும், யார் ஏற்கனவே உட்காண்டிருக்காரு குரு பிரகஸ்பதி, அவரை சுக்கராச்சாரியா பிரீத்தியோடு பிரணிபத்தியா அபிவாதியச்சா, நமஸ்காரம் பண்ணுறாளாம், அபிவாதிய சொல்லி பண்ணுறாளாம். ஸோ இப்படி பழைய குருவை இன்னும் கொஞ்சம் ஸ்லாகமாக விஸ்வாசமாக ஏற்றுக்கொண்டார்கள். काव्यः तु तन्मयान् दृष्ट्वा चुकोप अथ शशाप च दैत्यान् विबोधितान् मत्वा गुरुणा च अतिवञ्चितान्. काव्यர் பார்க்குறார், சுக்கராச்சாரியார் பார்க்குறார், என்ன வேணும், சுக்கராச்சாரியார் பார்க்குறார். தன்மையான் அந்த குருட்ட மயங்கி போய் கிடக்காய்வா, தன்மயமாக இருக்கா குரு, எங்களுக்கு இவர் தான் குருன்ட்டு பிரகஸ்பதி அப்படி தன்மயமாக இருக்கக்கூடிய அவர்களை பார்த்து திருஷ்டுவா பார்த்து சுக்கோப்ப கோவம் வந்துருத்தவருக்கு.
ஷஷாபச்சா சபிக்கிறார் அவர். இப்போ தைத்தியான் தைத்தியர்களை பார்த்து விபோதித்தான் விபோதித்தான் என்னது மாற்றி போதிக்கிறார் இவர். கரெக்டான பாதையில் கொண்டு செல்லலை மாற்றி போதிக்கிறார், துர்போதம் பண்ணுறார் இவர். மத்வா குருநாச்ச அதிவஞ்சித்தான், அந்த பிரகஸ்பதியாகப்பட்ட குருவினால் வஞ்சிக்கப்பட்டவர்களை பார்த்து சபிக்கிறார் இப்போ சுக்ராச்சாரியார். எஸ் वंचितान. ओके. यस्मात् मया बोधिता वै गृह्णीयुः न च मे वचः तस्मात् प्रणष्टसंज्ञाः वै पराभवम् अवाप्स्यत. यस्मात् எதனால் நீங்கள் அந்த மயா போதிதா, நான் உங்களுக்கு நல்ல உபதேசம் பண்ணுறேன், நான் சொல்கிறேன், நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் கேட்கலை. ந கிருண்ணியுகு, நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை மே வச்சக, என்னுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்கலை இல்லையா. ஆகவே தஸ்மாத், ஆகவே பிரணஷ்ட சஞ்ஞாக, அறிவிழந்து தன்னையே மறந்து தன்னிலை மறந்தவர்களாக பராபவம் அவாப்சியதா. பராபவம்னா அவமானம், நீங்கள் எல்லாரும் அவமானப்படுவீர்கள், உங்கள் நிலையை மறந்து நீங்கள் அவமானப்பட போகிறீர்கள்னு சபிக்கிறார் குரு. मद अवज्ञाफलं कामं स्वल्पे काले हि अवाप्स्यत तदा अस्य कपटं सर्वं परिज्ञातं भविष्यति. ஸோ மத் அவஜ்ஞாபலம், என்ன அவமரியாதை பண்ணினீர் இல்லையா, அவஜ்ஞா பண்ணுறது அவமரியாதை பண்ணுறது, என்னுடைய அவமரியாதை பண்ணினுடைய பலனை காமம் கூடிய சீக்கிரம் விருப்ப ஈஸியாக இம்மீடியட்டாக சொல்பே குறைஞ்ச காலத்திலே நீங்கள் அடைவீர்கள், கூடிய சீக்கிரம் நீங்கள் என்னுடைய அந்த அவமரியாதை பண்ணினுடைய பலனை அடைவீர்கள், அவாப்சியத்தை அடைவீர்கள். ததாசிய கபட்டம், அப்போ இந்த குரு கபட குரு இருக்காரே குஹக்கக வஞ்சகர், இப்பேற்பட்ட வஞ்சக குருவுடைய விஷயமெல்லாம் வெட்ட வெளியாகி விடும், வெளிவேஷமெல்லாம் கலைஞ்சு போயிடும். பரிஜாத்தம், இவருடைய சுயரூபம் அறியப்பட்டு விடும். व्यास उवाच इत्युक्त्वा असौ जगाम आशु भार्गवः क्रोधसंयुतः बृहस्पतिः मुदं प्राप्य तस्थौ तत्र समाहितः. ஸோ வியாசர் இப்போ ஜனமேஜயனை பார்த்து சொல்கிறார், இப்படியெல்லாம் சபிச்சுவிட்டு அந்த பார்கவக அந்த சுக்கராச்சாரியார் குரோத சம்யுத ரொம்ப கோபத்தோடு கூட ஜகாம ஆஷு வேகமாக கிளம்பிட்டார். அந்த இடத்துல நிற்கலை, அதுக்கு மேலே நிற்கலை, சபிச்சார் போயிட்டார். ஸோ பிரகஸ்பதி முதம் பிராப்பிய, ஆஹா ஹாப்பி, நம்ம இவாளை நம்ப வச்சுட்டோம், எல்லாரும் நான் தான் குருன்னு நினச்சி நம்பிட்டுட்டா அப்படிங்கிறதுல முதம் பிராப்பிய ஆனந்தப்பட்டார். பிரகஸ்பதிக்கு சந்தோஷமாச்சு. தத்திர சமாஹிதக, ஒருமுகப்பட்டவராக அங்கே இருக்கார். ततः शान्तान् गुरुः ज्ञात्वा दैत्यान् तान् भार्गवेण हि जगाम तरसा त्यक्त्वा स्वरूपं स्वं विदाय च. ततः அதுக்கப்புறம் தைத்தியான் தான், தைத்தியர்கள் அந்த அசுரர்கள் அவர்களை பார்கவேன ஷப்தான், சாந்தால ஷப்தான், ஸோ பார்கவரால் சபிக்கப்பட்டவர்கள், உங்களுக்கு இனிமேல் ஜெயமே கிடையாது, நீங்கள்லாம் அனுபவிப்பீர்கள் எல்லாம் சபிச்சுட்டு போயிட்டார் இல்லையா குரு. அப்படி சபிக்கப்பட்டவர்களாக அறிந்து இந்த அசுரர்களாக அவளோட குருவே சபிச்சாச்சு, இவாளுக்கு நல்ல காலம் எங்கே பிறக்க போகிறது அது தெரிஞ்சுடுத்து பிரகஸ்பதிக்கு. அவரும் கிளம்பி போயிட்டார், இவாள் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டார். தெக்த்வா, இவர்களை விட்டுவிட்டு ஸ்வரூபம் ஸ்வம்பிதாய, தன்னுடைய ஒரிஜினல் பிரகஸ்பதி ரூபத்தை காட்டிவிட்டார். நான் தான் பிரகஸ்பதின்னு அதை தரித்து கொண்டு தரசா ஜகாம வேகமாக தேவலோகத்துக்கு கிளம்பி போனார். ஸோ அவரும் போயிட்டார், இவரும் சபிச்சுட்டு போயிட்டார். ஆக மொத்தம் குரு இல்லை, ரெண்டு பேர் இவளுக்கு அசுரர்களுக்கு.
गत्वा उवाच तदा शक्रं कृतं कार्यं मया ध्रुवं शप्ताः शुक्रेण ते दैत्याः मया त्यक्ताः पुनः किल ஸோ அங்கே போய் இந்திரனை போய் சொல்கிறான். கத்வா இந்திரம், அங்கே இந்திரன்ட்ட போய் கிருதம் காரியம் மயா, நீ சொன்ன காரியத்தை நான் பண்ணிட்டேன்ப்பா, துருவம் நிச்சயமாக நல்லாவே பண்ணிட்டேன், காரியம்லாம் பண்ணியாச்சு. சுக்ரேன தே தைத்யா சப்தாக, ஆச்சாரியாரால் அந்த அசுரர்கள் சபிக்கப்பட்டார்கள். சப்தாக மயா தெக்தாக, நானும் விட்டுட்டேன், அம்போன்னு என்னாலும் விடப்பட்டார்கள். புனக கிலா இல்லையா, நானும் விட்டாச்சு, அசுரராலும் அந்த தேவகுருவா அசுரகுருவாலும் சபிக்கப்பட்டார்கள். निराधाराः कृतानूनं यथद्वं सुरसत्तमाः सङ्ग्रामार्थं महाभाग शापदग्धाः मया कृताः. ஸோ நூனம் நிராதாராக கிருத, ஆதாரம் இல்லை, ஒரு குரு தான் ஆதாரம். கொழுகொம்பா பிடிச்சிக்கலாம் குருவை, இப்போ குருவே இல்லை. ஸோ அப்படி நிராதாரமாக ஆதாரம் இல்லாமல் அவர்கள் செய்யப்பட்டார்கள். சுரசத்தமாக, தேவர்களே, உயர்ந்த தேவர்களே, நூனம் யதத்வம், இப்போ நீங்கள் போனால் கண்டிப்பாக ஜெயம் உங்களுக்கு தான். ஆகவே இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். யத்தனம்னா முயற்சி, பிரயத்தனம், யத்தனம். ஸோ முயற்சி பண்ணுங்கள். சங்கிராமார்த்தம், போருக்காக, சங்கிராமம்னு போருக்காக. ஹே மகாபாக இந்திரனே, சாபதக்தாக மயா கிருதாக, சாபத்தால் எரிக்கப்பட்டவர்களாக என்னால் செய்யப்பட்டார்கள். பொய் வேஷம் போட்டு சுக்கராச்சாரியோட சாபத்தை வாங்குற மாதிரி பண்ணிவிட்டார் இந்த பிரகஸ்பதி. ஸோ அவர்கள் எரிக்கப்பட்டார்கள். எதனால? சாபத்தினால் எரிக்கப்பட்டவர்கள். इति श्रुत्वा गुरोः वाक्यं मघवा मुदमवाप्तवान् जह्रुषुश्च सुरा सर्वे प्रतिपूज्य बृहस्पतिं. ஸோ குரோஹோ வாக்கியம், குருவுடைய வாக்கியத்தை மகவான் இந்திரன் ஸ்ருத்வா கேட்டு, முதம் அவாப்தவான், ஸோ இவருடைய வார்த்தையில இவர் கேட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான் இந்திரன். ஜக்ருஷுஷ்ச சுராகா சர்வே, எல்லா தேவர்களும் ஆனந்தப்பட்டார்கள். ஜக்ருஷுகுன்னா ஆனந்த, ஹர்ஷம் அவாப்தவான். ஸோ எல்லாருமே ஆனந்தப்பட்டார்கள். சர்வே பிரதிபூஜ்ய பிரகஸ்பதியும், எல்லாரும் பிரகஸ்பதியை பூஜிக்கிறார்கள். ஏன்னா தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றி கொடுத்துட்டார் இல்லையா, அதனால சந்தோஷப்பட்டு அவரை பூஜித்தார்கள். சங்கிராமாய மதிம் சக்ருः संविचार्य मितः पुनः निर्ययुः मिलिताः सर्वे दानव अभिमुखाः सुराः. ஸோ சங்கிராமாய மதிம் சக்ருஹு, போர் பண்ணலாம்ட்டு புத்தியில் நினச்சா. ஸோ புத்தியில் அவள் போர் பண்ணலான்னு முடிவெடுத்துட்டான். சம்பிச்சாரிய மிதப்புனக, ஒருத்தருக்கு கூடி பேசி, மிதகன கூடி, ஒருத்தர் கூடி பேசி விசாரம் பண்ணி ஆலோசித்து ஓகே நம்ம யுத்தத்துக்கு போகலாம். நிர்யயுகு மிலிதாக, எல்லாரும் கூடி மிலிதாக எல்லாரும் சேர்ந்து கிளம்புறா. தானவ அபிமுகாக, எதிரிகளை நோக்கி அசுரர்களை நோக்கி சென்றார்கள் தேவர்கள். அபிமுகாக, எதிர்நோக்கி, எதிர் சென்று. சுரான் சம் உத்யத ஆக்ஞாத்வா கிருத உத்யோகான் மகாபலான் அந்தர்ஹிதம் குரும் சைவ பபூவுஹு சிந்தையா அன்விதாக. சுரான் சம் உத்யதான், உத்யதான் ஞாத்வா, கரெக்ட், சம் உத்யதான், அதான் முயற்சியோடு இருக்கா, போருக்கு வரா அப்படின்னு தெரிஞ்செடுத்து அசுரர்களுக்கு. கிருத்த உத்யோகான் மகாபலான், ஸோ அது மகாபலசாலிகளான அந்த அசுரர்களும் சரி நம்ம என்ன பண்ணுறது, தேவர்கள் போருக்கு வரான்னு தெரியறது, அதனால இவாளும் அந்த உத்தியோகத்துக்கு அந்த முயற்சிக்கு ரெடியாக இருக்கா. இவாளும் அந்தர்ஹிதம் குரும் செய்வ, குருவாக காணாம போயிட்டார், இப்போ குரு வேற இல்லை. பபூஹு சிந்தையா அன்விதாக, ஸோ ரொம்ப கவலைப்படுறான்.
ஸோ இப்படி மகாபலம் வருது. சாரி, கிருத்த உத்தியோகான் மகாபலான்னு சொல்கிறான், அப்படி எடுத்துக்கிறாங்க. ஸோ தேவர்கள் முயற்சியோடு கூட பலத்தோடு கூட அப்படி வரான், அப்படி உத்தியமம் அந்த முயற்சியோடு வரான்னு அறிந்தவர்கள், குருவும் இல்லை, தேவர்கள் போருக்கு வந்துட்டான்னு சொன்ன உடனே சிந்தையா அன்விதாகா கவலையோடு இருந்தார்கள். परस्परम अथ ऊचुहुते मोहिताः तस्य मायया संप्रसाद्य महात्मा च यातः असौ रुष्टमानसः. ஸோ பரஸ்பரம் வாத்தா ஒருத்தர் பேசிக்கிறா. என்ன பண்ணலாம், குரு வேறு போயிட்டாரே, மோகிதாக இப்போ என்ன பண்ணுறதே தெரியல, தேவர்கள் சண்டைக்கு வரா. ஸோ ரொம்ப மோகத்தில் மயக்கத்தில் இருந்துட்டு மாயையா, அந்த மாயையினால் அஜ்ஞானம் அறிவின்மை, அதனால் அப்படி மயங்கி போய் என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கிறா. ஒருத்தர் பேசுகிறா. சம்பிரசாத்தியக மகாத்மா, அதாவது அவரை பிரசன்னமாக்கணும். இப்போ பிரசாத்தியகன்னு சொன்னான்னா பிரசாதம் பண்ணணும், அவரை பிரசன்னப்படுத்தணும், நம்ம போய் அவர்கிட்ட பேசி சமாதானப்படுத்தணும். அப்படி அந்த மகாத்மாவான குரு யாத்தகா அசௌ ருஷ்டமானசக, அவர் போயிட்டார், கோபிச்சுட்டு போயிட்டார். அவர் யாத்தகா ஆறு அசௌ அந்த குரு ருஷ்டமானசக ரோஷத்தோடு கோபிச்சுட்டு நம்மள்கிட்ட போயிட்டார், அவரை எப்படியாவது நம்ம பிரசன்னப்படுத்தணும்னு ஒருத்தர் பேசிக்கிறார். वञ्चयित्वा गतपापः गुरुः कपटपण्डितः भ्रातृस्त्रीलम्बनः प्रायः मलिनः अन्तः बहिः शुचिः. ஸோ பாப்பியாகப்பட்ட குரு கபட பண்டித, கபட வேஷதாரி, கபடம் வேஷம் போடல பெஸ்ட் ஆள் யார், தேவகுரு பிரகஸ்பதி. வஞ்சயித்துவாக அவரும் நம்மளை வஞ்சிச்சுட்டு போயிட்டார். ஸோ அந்த ஆள் வஞ்சகம் பண்ணிட்டு போயிட்டார். எப்பேற்பட்ட பிரகஸ்பதி அவர், பிராத்ரு ஸ்திரீலம்பனக, தன்னுடைய தம்பி பொண்டாட்டியை தன் கூட இழுத்துட்டு போனார். அப்படிப்பட்ட பிரகஸ்பதி இப்போ திட்டுறா பிரகஸ்பதியா. பிராயக அந்தக மலினக, உள்ளுக்குள்ளே எல்லாம் கெட்ட புத்தி அவருக்கு, மலினம், ஒரே தூசி, மனசுக்குள்ளே ஒரே அழுக்கு அவருக்கு. ஆனால் வெளியில் சுச்சி, வெளியில் பார்த்தா ரொம்ப சுத்தமாக இருக்கார், உள்ளுக்குள்ளே அம்பிட்டு கெடுதல் இவருக்கு இந்த பிரகஸ்பதிக்குன்னு திட்டுறான். பகிஹி சுச்சிஹி, வெளியில். கிம் குர்மக क्वच गच्छामः கதம் காவ்யம் பிரகோபிதம் குர்வீமஹி சகாயார்த்தம் பிரசன்னம் ஹ்ரஷ்டமானசம். நம்ம என்ன பண்ணலாம், கிம் குர்மக என்னதான் பண்ண முடியும், நம்ம கொச்ச கஜாம எங்கே போவோம், நம்ம கதம் காவியம் பிரகோபிதம், ரொம்ப கோச்சுன்னு போயிருக்காரு நம்மளுடைய குரு. அவரை எப்படியாவது எப்படி சகாயார்த்தம் குர்வீமகி, அவரோட சகாயத்தை எப்படி வாங்க முடியும், இப்போ கோச்சுன்னு போயிட்டாரு நம்மள்கிட்ட. ஸோ சகாயார்த்தம் பிரசன்னம், அவரை பிரசன்னப்படுத்துறது எப்படி, அவரை ஹிருஷ்டமானசம் கோபத்தில் இருக்கக்கூடிய மனசை அவரை சந்தோஷப்படுத்துறது எப்படி, கதம் குர்வீமகி நம்மளால் எப்படி அவரை சமாதானப்படுத்த முடியும்னு பேசிக்கிறேன். इति संचिन्त्यते सर्वे मिलिताः भयकम्पिताः प्रह्लादं पुरतः कृत्वा जग्मुहूते भार्गवं पुनः. ரொம்ப யோசிச்சு பார்க்குறா என்ன பண்ணலாம், குருவை எப்படி பிரசன்னப்படுத்துறது யோசிச்சு பார்த்தா இருக்கவே இருக்கான்னு பிரகலாதன். ஸோ சர்வே மிலிதாக பயக்கம்பித்தாக, பயத்தினால நடுங்கி, பயத்தினால கம்பனை நடுங்கி போய் பிரகலாதம் புறத்தாக கிருத்தா, பிரகலாதா நீ முன்னாடி போ, உன்னை பார்த்தா கொஞ்சம் கோபம் அடங்கும் இருக்குது. அப்படி ஏற்கனவே எல்லாத்துக்கும் பிரகலாதன் தான், தேவர்களோட சமாதானம் பண்ணணும் சந்தி பண்ணிக்கணும்னாலும் பிரகலாதன் தான். ஸோ இப்போ அந்த பிரகலாதனை முன்னிட்டு கொண்டு புறத்தகா கிருத்வா ஜக்முகூதே பார்கவம் புனக, திருப்பி சுக்கராச்சாரியாரை சென்று அடைந்தார்கள், பிரகலாதனை முன்னாடி வச்சுட்டு.
प्रणेमुः चरणौ तस्य मुनेः मौनभृतः तदा भार्गवः तान् उवाच अथ रोषसंरक्तलोचनः ஸோ அவருடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறா. சரணவும் பிரணயமிகோ பிரணாமம் பண்ணுறா சரணத்தில் காலில். தஸ்ய முனேகே அந்த சுக்ராச்சாரிய முனிவரோட காலில் மௌனபிருத்தக ததா ரொம்ப அப்படியே மௌனத்தில் இருக்கா முனிவர் வந்து மௌனபிருத்தக மௌனத்தில் இருக்கக்கூடிய அந்த முனிவரோட காலில் போய் வணங்குறா. பார்கவக தான் உவாச்சா இப்போ அவர் வந்து ரோஷ சம்ருக்த லோச்சனகா இவா காலில் விழுந்து வணங்கினா அவருக்கு ரோஷம் பொங்குறது. இப்போ கோபம் வருது அவருக்கு. அப்படி கண்ணில் கோபத்தோடு கொப்பளிக்க அந்த அந்த பார்கவக அந்த சுக்ராச்சாரியார் தான் உவாச்சா அவளை பார்த்து பேசுறாரு. இப்போ मया प्रबोधिताः यूयं मोहिताः गुरुमायया न गृहीतं वचः योग्यं तथा याज्याः हितं शुचि. மயா நான் எவ்வளோ சொன்னேனப்பா, நீங்கள்லாம் மோகமடைந்திருந்தார். உங்களுடைய குரு அந்த பிரகஸ்பதி வந்து உங்களை மாயையில் மூழ்கடிச்சிருந்தார். அதில் மோகப்பட்டு யூயம் நீங்கள் எல்லாரும் மயா பிரபோதிதா ந கிரகீதம் நான் சொல்கிறது ஏற்றுக்கவே இல்லையே. நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன். நான் கிரகீதம் நான் என்ன கிரகீதம் நீ எடுக்கலை. யோக்கியம் வச்சக எப்படிப்பட்ட வார்த்தை நான் சொன்னேன். யோக்கியமான வார்த்தைகள் சொன்னேன். சுச்சி சுத்தமான வார்த்தைகள். ஹிதம் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வார்த்தை. ஸோ யாஜ்யாகா யாகம் செய்யக்கூடியவர்களே யாஜ்யாகான்னு இங்கே தானவர்களே அப்படிங்கிறார். தானவர்களே நான் எவ்வளவு வார்த்தை சொல்லி நீங்கள் கேட்கவே இல்லையே. உங்களுக்கு நன்மையை சொன்னேனே கேட்கலையே அப்படிங்கிறார். யாஜ்யாகாங்கிறது ஆக்சுவலாக யாகம் பண்ணுறது மட்டுமில்லை. யாஜ்யாகாங்கிறது இங்கே வந்து சேவகர்கள் எஜமான்கிற மீனிங்கில் யாஜ்யாகாங்கிற வருது. எஜமான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதுலேருந்து யாஜ்யாகான்னு வரும்போது நீங்கள்லாம் எஜமானுக்கு அடிபணியக்கூடியவர்கள்ங்கிற மீனிங்கில் வருது. ஸோ எல்லா இடத்துலையும் அந்த யாஜ்யங்கிறது யாகம் செய்யக்கூடியங்கிற அர்த்தத்தில் வரல. இங்கே யாஜ்யாகான்னு கூப்பிடுறோச்சு அவர் என்ன பண்ண யாகம் பண்ணுறோன்னு கூப்பிடுவாரா மாட்டார். ஸோ என்னுடைய சேவர்களே நான் தானே உங்கள் எஜமான் அப்படிங்கிறார் இங்கே கோபத்தில். ததா அவகணிதश्च அகம் பவத்பிஹி தத்வசம் கதைஹி பிராப்தம் நூனம் மதோன்மத்தைஹி மம அவமானஜம் ஃபலம். அதான் அவகணித்தன்னு என்ன அவமானப்படுத்தினீர்கள். ஸோ என்ன கீழாக்கினீர்கள். பவத்பிகி உங்களால் தத்வசம் கதை யார் குரு அந்த ப்ரகஸ்பதியோட வசத்தில் போயிட்டேன். நீங்கள்லாம் அவருடைய வசத்தில் இருந்து கொண்டு என்ன அவமானப்படுத்தினேன். நூனம் மதோன்மத்தைகி நீங்கள் மதத்தில் கடந்தேன். பெரிய மதம் செருக்கு. எங்களுக்கு 10 வருஷமாக குரு இருக்கார் நீ யாருன்னு கேட்டேன் இல்லையா. ஸோ அப்படி மத உன்மத்தைகி மதத்தினால் பைத்தியம் பிடிச்சு மம அவமானஜம் பலம் பிராப்தம் நான் வந்து என்ன அவமானப்படுத்தினேன் இல்லையா அந்த பலனை இப்போ நீங்கள் அடைந்து விட்டீர்கள். யார் அவர் விட்டுட்டு போயிட்டார் இல்லையா. அதுவே ஒரு உங்களுக்கு தேவை தான் உங்களுக்கு. அது மட்டும் இல்லை இப்போ தேவர்கள் போருக்கு வந்திருக்காளா நல்லா அனுபவிக்கோன்ற. तत्र गच्छत सद्भ्रष्टाः यत्र असौ कपटाकृतिः वञ्चकः सुरकार्यार्थी न अहं तद्विद्धि वञ्चकः. இப்போ போங்க அங்கே போங்களேங்கிற. தத்திர கச்சத்தை அங்கே போ பிரகஸ்பதிட்டு போ. கபடாக்கிருதிகி கபடமாக வேஷம் போட்டுன்னு வந்தார் இல்லையா. எத்திர அசௌ எந்த இடத்துல இருக்காரோ அங்கே போங்க. சத்பிரஷ்டாக சத்திலிருந்து விலகியவர்கள் நல்லதிலிருந்து விலகியவர்கள் நீங்கள். அதனால் நீங்கள் இப்போ பிரகஸ்பதிட்டே போங்க. வஞ்சகக அவர் வஞ்சகர் இல்லையா. போ சுரகாரியார்த்தி தேவர்களுக்கு காரியம் பண்ணக்கூடியவர் அவர். நாகம் நான் அப்படி கிடையாதுப்பா. தத் வித்தி அது புரிஞ்சுங்கோ. இப்போ அது புரிஞ்சுதா உங்களுக்கு. அது தெரிஞ்சுங்கோ. வஞ்சகக அந்த ஆள் வஞ்சகர். அதை இப்போ அது தெரிஞ்சுட்டேளா கோபத்தில் கேட்குறாரு அவர். तद्विद्धि இல்லையா तद्विद्धि वञ्चकः. ओके. व्यास उवाच एवं ब्रुवन्तं शुक्रं तु वाक्यसन्दिग्धया गिरा प्रह्लादः तं तदा उवाच गृहीत्वा चरणौ ततः.
ஸோ வியாசர் இப்போ ஜனமேஜயனை பார்த்து சொல்லிட்டு இருக்கார். இவ்வாறு சுக்கராச்சாரியர் பேசின உடனே பிருவந்தம் சுக்ரம், இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கிற சுக்கராச்சாரியரை வாக்கிய சந்திக்தயாகிரா. ஸோ ரொம்ப சந்தேகத்தோடு இல்லையா, சுக்கராச்சாரியர் மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா அந்த அந்த மாதிரி பேசிட்டு இருக்கார். இவர் வந்து நம்மளை நிஜமாக மன்னிச்சுட்டாரா இல்லை மன்னிக்கலையா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். இப்போ அங்கே போன்றார், அப்புறம் அவர் தான் வஞ்சகன் தேவகாரியங்கிறார், என்னத்தை நம்புறது இவரை அப்படின்னு டவுட்ஃபுல்லாக பேசக்கூடிய அந்த குருவை பிரகலாதக தம் ததா உவாச்ச, பிரகலாதன் பார்த்து அவரை பார்த்து பேசினான். சரணௌ கிரகீத்வா ததக, அவருடைய காலை பிடிச்சிட்டு பிரகலாதன் இப்போ பேசினான். தீய ஹீன்னு மாற்றிக்கணுப்பா, அது வந்து அது இது ஜாயிண்ட்டு சந்தி தத்வத் ஹீன்னு வாசிக்கணும் வாசிச்சா கூட. பிரஹ்லாத உவாச்ச பார்கவ அத்ய சமாயாதான் யாஜ்யான் அஸ்மான் ததா ஆதுரான் தியக்தும் ந அர்ஹசி சர்வஜ்ஞ त्वद् हितान् तनयान् हि नः. ஓகே, பிரகலாதன் சொல்கிறார், பார்கவ ஹே பிருகோடு பிள்ளையே சுக்கராச்சாரியாரே, அத்திய சம் ஆயாதான், நாங்கள்லாம் சேர்ந்து வந்திருக்கோம், எல்லோரும் கூடி வந்திருக்கோம், மன்னிப்பு கேட்குறதுக்கு வந்திருக்கோங்க. யாஜ்யான் உன்னுடைய சேவகர்கள் நாங்கள், அஸ்மான் எங்களை, ததா ஆதுரான் ரொம்ப கவலையோடு வந்திருக்கோம், ரொம்ப பீடிக்கப்பட்டு வந்திருக்கோம் நாங்கள்லாம், எங்களுக்கு குருவே இல்லாமல் போயிட்டு இப்போ யாருமே குரு இல்லை. தெக்தும் அர்ஹசி சர்வஜா, எல்லாம் அறிந்தவர், உங்களுக்கு தெரியாத விஷயமா? ஸோ சர்வஜனாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எங்களை விடக்கூடாது, ந அர்ஹசி நீங்கள் எங்களை விடவே கூடாது. தொத்ஹிதான் தனயான், அதாவது உங்கள்கிட்டருந்து தான் எங்களுக்கு ஹிதம்னே வரக்கூடியது, எங்களோட நன்மையெல்லாம் உங்களை சார்ந்தது, எங்களுக்கு நன்மை தரணுமோ தீமை தரணுமோ எல்லாம் குருவோடு சார்ந்தது. ஆகவே எங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் கருத வேண்டும், உங்கள்கிட்டருந்தே நன்மை கிடைக்கணும், நாங்கள்லாம் உங்கள் பிள்ளைகள்னு விட்டார். தனயான் உங்கள் பிள்ளைகளாக நீங்கள் எண்ண வேண்டும். ஆதுரான் ததா ஆதுரான் கதே त्वयि तु मन्त्रार्थं शैलूषेण दुरात्मना त्वद्वेषम् त्वद्वेष मधुरालापैः वयं तेन प्रवञ्चिताः. நீங்கள் போனதுக்கப்புறம் கதே தொயி, நீங்கள் போன உடனேயே மந்திரார்த்தம், நீங்கள் மந்திரத்துக்காக வேண்டி போனேன். ஸோ மந்திரம் வாங்குறதுக்குன்னு போன சமயத்தில் ஷைலூஷன்னு நாடக நடிகராச்சே, மகா மோசம், ரோகுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, ஷைலூஷாங்கிறதுக்கு ஆக்டர்னு ஒரு அர்த்தம் இருக்குது, ரோகுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ இந்த ரோகுன்னு இங்கே ரெண்டுமே அப்ளை ஆகுது. ஸோ நடிகனாக வந்தார், ரோகு மாதிரி வந்தார் இவர், துராத்மனா கெட்டவராக இந்த வேஷம்தாரியாகப்பட்ட அந்த பிரகஸ்பதி, தொத்வேஷ மதுராலாபகி ஒன்றை மாதிரியே வேஷம் போட்டுண்டு நல்ல அழகாக இனிமையாக வர பேசி எங்களெல்லாம் மயக்கி, ஆலாபகி வயம் தேன பிரவஞ்சிதா, அதனால தான் நாங்கள்லாம் வஞ்சிக்கப்பட்டோம், உங்களோட வேஷம் உங்களை மாதிரியே அழகாக பேசினார், அதனால நாங்கள் வஞ்சிக்கப்பட்டோம். அஜ்ஞானக்ருத தோஷேன நைவ குப்யதி சாந்திமான் சர்வஜ்ஞः த்வம் விஜானாசி சித்தம் நக பிரவணம் தொயி. ஓகே, ஸோ அஜ்ஞானக்ருத தோஷேன, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் அஜ்ஞானம், எங்களுடைய அஜ்ஞானத்தினால நாங்கள் தோஷம் பண்ணிட்டோம். நைவ குப்யதி சாந்திமான், அமைதியாக இருக்கக்கூடியவர்கள் யாருமே கோபப்பட மாட்டார்கள் இல்லையா, தெரியாமல் பண்ண தப்புக்கு எல்லோரும் மன்னிச்சுடுவா இல்லையா. சர்வஜ்ஞः த்வம், அது மேலும் இல்லை, உங்களுக்கு எல்லாமே தெரியும், நாங்கள் ஏன் பண்ணினோம் எதனால் பண்ணினோங்கிறத நீங்கள் உங்களுக்கு தெரியாதது இல்லை. விஜானாசி, நன்றாக அறிவீர்கள். சித்தம் நக, எங்களுடைய மனசை நீங்கள் நன்றாகவே அறிவீர்கள். பிரவணம் தொயி, பிரவணம் சொன்னான்னா உங்களிடையே ஈடுபட்ட மனசு. ஸோ உங்கள்கிட்டயே ஈடுபட்ட மனசு எங்களுடையதுங்கிறத நீங்கள் நன்றாகவே அறிவீர்கள். அதனால தான் கள்ள வேஷத்தில் வந்தால் கூட நீங்கள் நினச்சி தானே அவர்கிட்ட போனோம். ஸோ நாங்கள் வந்து அவர் பிரகஸ்பதி நினச்சா போயிருப்போமா, போயிருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ உங்கள்கிட்ட நாங்கள் ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன். ஞாத்வா நக தபசா பாவம்
त्यज कोपं महामते ब्रुवन्ति मुनयः सर्वे क्षणकोपाः हि साधवः. ஸோ நக தபசா ஞாத்வா, எங்களுடைய இந்த மனசை நீங்கள் தபஸில் இருக்க உங்களுக்கு தெரியும், நீங்கள் சர்வைக்கர். ஸோ அதை நீங்கள் அறிந்து கொண்டு கோபம் பாவம் தெஜ, உங்களுடைய கோபத்தினால் இருக்கக்கூடிய அந்த பாவத்தை கோப சுபாவத்தை விட்டுவிடுங்கள். மகாமதே, மகா புத்திசாலியே. முனையக சர்வே பிரவந்தி, முனிவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறா, க்ஷண கோபாகி சாதவக, சாதுக்கள் எல்லாம் ஒரு க்ஷண கோபம் வரும், அடுத்த க்ஷண கோபம் மாறிடும். அப்படி தானே எல்லாரும் முனிவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். ஆகவே நீங்கள் கோபத்தை விடுங்கள்னு சொல்கிறார். जलं स्वभावतः शीतं वह्नि आतपसमागमात् भवति उष्णं वियोगाच्च शीतत्वம் அனுகச்சதி. தண்ணி எக்ஸாம்பிள் சொல்கிறாரு இதுக்கு. அதாவது தண்ணி வந்து சுபாவம் என்னது, அதோட சுபாவம் ஷீதம், குளிர். தண்ணி எப்பவுமே குளிர்ச்சியான சுபாவம் உடையது தான். அது வன்னி ஆத்தப்ப, வன்னி நெருப்போடு கான்டாக்ட் வந்தால், நெருப்பில் தண்ணியை வச்சா சுடும். அதே மாதிரி ஆத்தப்பா, வெயிலில் தண்ணியை ஒரு வாட்டர் பக்கெட்டத்துக்கு வெயிலில் வச்சாலும் அந்த சூட்டுனால அது சுட்டுடும். ஸோ சமாகதம், அது கூட சேரும்பொழுது உஷ்ணம் பவதி, சூடாயிடும், உஷ்ணமாயிடும் அந்த தண்ணி. அது வியோகாச்சா, அது பிரிஞ்ச உடனே சரி வெயில் போயிடுத்து சாயந்தரமாக தண்ணி தொட்டு பார்த்தா திருப்பி குளிர்ச்சி ஆகிடும். ஸோ வியோகாச்சா, அதை பிரிந்தால், அந்த சூடெல்லாம் பிரித்து விட்டால் அது ஷீதத்துவம், அது குளிர்ச்சி ஆகிடும். அனுகச்சதி, அதை ஃபாலோ பண்ணி குளிர்ச்சி ஆகிடும். அது மாதிரி திடீர்னு அந்த கோபம் வருது, ஏதோ அந்த கான்டெக்ஸ்டில் கோபம் வரும் முனிவர்களுக்கு, சாதுக்களுக்கு. அதுவே அந்த 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 கான்டெக்ஸ்ட் போயிடுது, அந்த இடத்த மாறின உடனேயே அந்த கோபம் தணிஞ்சிடும் இல்லையான்னு சொல்கிறேன். क्रोधः चाण्डालरूपः वै व्यक्तयः सर्वथा बुधैः तस्माद् रोषं परित्यज्य प्रसादं कुरु सुव्रत. ஸோ புதைகின அறிவாளிகளால் குரோதக சாண்டாள ரூபக வை, அதாவது கோபம், அது வந்து சண்டாள ரூபம். அது சாண்டாளர்களோட சுபாவம் தான் கோபப்படுறது எல்லாமே, அது அவர்களோட இயல்பது. ஸோ அந்த இயல்பான கோபத்தை விடப்பட வேண்டும். ஸோ நீங்கள் சாது, நீங்கள் சாண்டாள ஸ்வரூபமான கோபத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும். சர்வதா புதைகி, அறிவாளிகள் விடவே வேண்டும். ஆகவே ரோஷம் தஸ்மாத் பரித்தேஜ, நீங்கள் ரோஷத்தை விட்டுவிடுங்கள். பிரசாதம் குரு சுவ்ரத, எங்களிடம் பிரசன்னமாகுங்கள், எங்களுக்கு அருள் புரியுங்கள். यदि न त्यजसि क्रोधं त्यजसि अस्मान् सुदुःखितान् त्वया त्यक्ताः महाभाग गमिष्यामः रसातलम्. यदि न त्यजसि क्रोधं, நீங்கள் கோபத்தை விடவில்லை என்றால், அஸ்மான் சுதுக்கித்தான் தேஜசி, நாங்கள் துக்கத்தோடு இருக்கோம், ரொம்ப துக்கத்தோடு இருக்கோம் நாங்கள்லாம். அப்படிப்பட்ட எங்களை தேஜசி, எங்களை விட்டுடுறேன்னா, எங்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்க மாட்டேன், நீங்கள் கோபத்திலேயே இருப்பேன், கோபத்தை விட மாட்டேன், எங்களையும் நீங்கள் அப்படி இந்த மாதிரி விட்டு விட்டீர்கள் என்றால், துவயா தெக்தாக, உங்களால் விடப்பட்ட நாங்கள், ஹே மகாபாகியமுடைய சுக்ராச்சாரியரே, கமிஷ்யாமக ரசாதலம், நாங்கள் இங்கே இனிமேல் ஃபர்தராக இருக்க முடியாது, தேவர்களோட சண்டை போட்ட சாமர்த்தியம் எங்களுக்கு கிடையாது. ஆகவே கீழே அடி ஆழத்தில் ரசாதலத்தில் போய் ஒழிஞ்சிக்க வேண்டியதான், அங்கே தான் போகணும்னு சொல்கிறோம். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து என